63வது பாடல். ஜெபத்தோடு ஜெயிக்கிறீங்களே, 63வது பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பான கூடுகைக்காக சந்திய ஜெப நேரத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மாலை பொழுதிலே அருமையான நம்முடைய மத்தியிலே திருமதி வசந்தி ஜெபராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்படுத்தி ஆண்டுக்குள் நடத்துவார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் கைகளை தட்டலாமா? கூடவே இரும் ஓ இயேசுவே,
நேரத்தில் நீ தகப்பனானீரே. நம்ம நிறைய நேரம் கண்ணீர் சிந்திருப்போம், நிறைய கஷ்டத்துல இருந்திருப்போம், வெட்கப்படப்பட்டிருப்போம், ரொம்ப நிறைய தனிமைத்தை பண்ணியிருப்போம். ஆனா எல்லாத்துலயும் நம்மளுக்கு ஆதரவா இருந்தது யாரு? அவர் ஒரு நல்லா உயர்ந்து கைப்பா சொல்லலாமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே எந்த டாக்டரை பார்க்க அப்படின்னு. ஆனா எல்லாத்துலயும் நம்மளுக்கு தேவன் சுகம் கொடுத்தார். நம்மளுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனா எத்தனையோ கஷ்டப்படுற நேரத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா எப்பவுமே நம்மளை விடாத ஒரே ஒரு தேவன் அவர் மட்டும்தான். உணர்ந்து பாடலாமா? சொல்லலாமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஒரு நிமிஷம் அப்பா எல்லாமே நீங்க எனக்கு தான், நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம கண்ணு மூடி அப்படியே தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்துல எங்களால வாழ முடியாது ஏசப்பா. எங்கேயுமே எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நாங்க கஷ்டப்பட்டு கிடக்கும் போதும் நீங்க தான் வந்தீங்க. நாங்க சந்தோஷமா இருக்கும் போதும் நீங்க தான் வந்தீங்க. நீங்க நல்லா இருக்கும் போது எத்தனையோ பேர் உங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எத்தனையோ பேர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா எந்த சூழ்நிலையுமே நம்மளை விடாத ஒரே ஒரு தேவன் இயேசு மட்டும்தான்.
எத்தனையோ பாவங்கள், எவ்வளவோ அவருக்கு பிடிக்காத பாவங்கள் செஞ்சு அவர் கையை விட்டு நம்ம விலகும் போது கூட நம்மளை அப்படியே அரவணைத்து நம்மளை பாதுகாத்து, இல்ல என் பிள்ளை, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை, நம்மளை கூட கூட நம்மளை தூக்கி வச்சார்ல, சேச்சில கடந்த நம்மளை அப்படியே தூக்கி அரவணைச்சு தம் மார்போடு அணைத்து அப்படியே நம்மளை முத்தமிட்டார்ல, அவரோட அன்புக்கு ஏதாவது ஒன்று ஈடாகுமா? அப்படியே சொல்லுங்க, அப்பா நீங்க இல்லாம எங்க வாழ்க்கையே இல்லை டாடி. எத்தனையோ சூழ்நிலையிலையும் எத்தனையோ நேரத்துல அப்பா நாங்க உங்களை விட்டு வழி விலகி போயிருக்கோம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஏசப்பா, எத்தனையோ ஒரு சூழ்நிலையில நீங்க இல்லாம நாங்க வேற ஒருத்தங்களை கூட ஃபர்ஸ்ட் பிரேயரன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்பா எங்களை மன்னிங்க, எங்க பாவங்களை மன்னிங்க, எங்க பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. நாங்க தெரியாம நிறைய தடவை பாவம் பண்ணியிருக்கோம். நம்ம பிள்ளை பாவம் பண்ணும்போது, நம்ம ஏதோ தப்பு பண்ணும்போது நம்ம மன்னிப்போம்ல, ஆனா நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும், எவ்வளவு அவரை காயப்படுத்தினாலும் நம்மளை தேடி 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 வருகிற ஒரே ஒரு தேவன் இயேசு மட்டும்தான். அவர் அப்படியே கேட்கலாமா, அப்பா என் பாவங்களை மன்னிங்க டாடி, அப்பா என் பாவங்களை மன்னிங்க. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் என் குடும்பத்தின் சூழ்நிலைகள், நாங்க தனிமையா ஒதுக்கப்பட்ட நேரத்துல, நாங்க வெட்கப்பட்டு கடந்த நேரத்துல எங்க கூட வந்தீங்களே அப்பா, எங்களை அரவணைச்சிங்களே அப்பா. எங்க வாழ்க்கை எப்படியோ போக வேண்டிய எங்க வாழ்க்கைய நீங்க சீர்படுத்தி கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி டாடி. நம்ம அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் சொல்லுங்க? அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல. நம்மகிட்ட அவர் எதுவுமே எதிர்பார்க்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம இதயத்தம், நம்ம இதயத்துல அவரை தங்க வச்சா மட்டும் போதும். நம்ம அவர்கிட்ட சொல்லலாம், அப்பா என் இதயம் உங்களுக்கு தான் டாடி, என் இருளான வாழ்க்கையில வெளிச்சமா வந்தீங்களே சப்பா, உயிரச்ச வாழ்க்கையில இருந்த என் ஜீவனா கொடுத்தீங்களப்பா. ஒரு விஷயம் அப்படியே உணர்ந்து அவரை ஒப்பு கொடுத்து, அப்பா என்னோட இருளான வாழ்க்கையில வெளிச்சம் கொடுத்தீங்களே, உமக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. அப்படி நம்ம இதயத்துல கை வச்சு சொல்லலாமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரச்ச வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரச்ச வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. மனதார சொல்லலாமா அப்படியே? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இன்னொரு வருஷம் சொல்லலாமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இன்னும் ஒரு வருஷம், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா இந்த இடத்துல கூட ஏசப்பா, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுத்தோம். இது வரைக்கும் ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீங்க இல்லாம எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் வழி நடத்தி வந்தீங்களே, கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். மீட்பின் ரட்சகன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அன்போடு அழைத்த ஐயா குருவானர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அன்போடு அழைத்த அருமையான சகோதரர் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பார்த்ததில்லை, ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சபை ஊழியர் அவர்கள், சபையில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், மூப்பர்கள், தாய்மார்கள், சபையில் இருக்கிற ஒருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் வேண்டாவதாக. நாங்கள் ஆர்மேரி பகுதியிலே தேவேசனைங்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம். முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறோம். நாங்கள் திருச்சபை, நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபைக்கு தான் நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவர் எங்களை சபையில் ரட்சித்து எங்களை அபிஷேகித்து கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு வீடுகளிலும் கிராமங்களிலும் இயேசு அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்கள் புதிய ஏற்பாடுகளை கொடுத்து வருகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பல கிராம ஊழியங்கள், வர்த்தமான ஊழியங்கள், அழைக்கப்பட்ட ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் செய்து வருகிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. மேலும் கூட ஒரு விஷயம், எல்லார் கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டு நம்மளோடு பேசும்படியாக எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை என்னோடு பேசும் ஆண்டவர். எல்லாம் கண்களை மூடுவோமா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொண்டு வராது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை நமக்கு நிம்மதியை கொண்டு வராது. ஒரு வருவதை போல் இருக்கலாம், ஆனால் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்றது போல ஆண்டோடைய வார்த்தை நம்ம மத்தியில் அப்படி இறங்கி வரும்படியா எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபைப்பா, கிருபைப்பா, கிருபாண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பேசுவீராக, பேசுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். பரிசுத்தனுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த எல்லைகள் மீது ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆண்டவர் இருதயத்தின் ஆண்டவரே வார்த்தையில் கர்த்தர் கடந்து வரத்தக்கதாய் பரிசுத்தனர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறோம். நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல ஆவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரேப்பா. அன்று பேர் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் கிரிச்சது போல ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எந்த நோக்கத்துக்காய் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறையா. துதி கன மகிமையில உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம எடுத்து வாசிக்கிறோம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது நம்மளுடைய பலன். இந்த நாட்களிலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகதான் சங்கீதம் 122:7 வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி. அப்போ தேவனுடைய வாழ்க்கையில அவர் ஒரு சமாதானத்தை தரும்படியாய், ஒரு மகிழ்ச்சியை தரும்படியாய், ஒரு சந்தோஷத்தை தரும்படியாக ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது. நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும்படி, சமாதானத்தை தரும்படி, நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை வாசிக்கிறோம், ஒரு பார்க்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், என்னெல்லாமோ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு இருதயத்திலே மகிழ்ச்சி இல்லை. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் நம்முடைய இருதயத்திலே சமாதானமும் நம்முடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை தேடுவதற்கு காரணம் அதுதான். கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் பொண்டாட்டி இருக்கு, வீடு இருக்கு, பெரிய கார் இருக்கு, வசதியா இருக்குது. பல மதத்தில் பல இனங்கள், பல ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்குது. கடவுள் படைச்சவர் எல்லாத்துக்கும் என்ன செய்வார், சாப்பாடு போடுவார், எல்லாரையும் காப்பாற்றுவார், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. ஆகவே நம்ம சாப்பாட்டுக்காக கடவுளை தேட தேவையில்லை. கடவுள் இல்லைங்கிறவனு 3 நேரம் சாப்பிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு எப்படி வாழ்ந்தாலும் அவங்க நம்மளோட நல்லா வாழ்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம் என்பது
ஒரு மகிழ்ச்சி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. அது எத்தனை கோடி இருந்தாலும், எந்த இடத்திற்கு தேடி அலைந்தாலும், அது எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், சமாதானம் என்கிற ஒரு ஆக்கினை நமக்கு கொடுக்க வந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவேதான் என்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆக்கினையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும்படியால், வியாதினால, பலவீனத்தினால, போராட்டத்தினால, இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் வாழ்ற நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குறையக்கூடாது. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், சமாதானம் குறையக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி குறையக்கூடாது. எத்தனை சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் அந்த மகிழ்ச்சி மாத்திரம்தான் குறையக்கூடாது. அந்த மகிழ்ச்சி குறையாம இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பலனா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி. இனி சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்போது கர்த்தர் இருதயத்தின் வேண்டலை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உபவாசம் இருந்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், அப்படித்தானே? கண்ணீரோடு இருந்தா நம்ம ஜெபத்தை கேட்பார். ராம் முழுவதும் ஜெபித்தா கர்த்தர் கண்ணீர் கேட்பார், ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்பார். உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், தனித்து ஜெபிக்கிறோம், பலவித ஜெபங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லி, நீ கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இரு, கர்த்தர் உன் வேண்டுதலை சொல்லுங்களேன் பாப்போம், கர்த்தர் வேண்டுதலை அருள் செய்வார். அப்ப சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆனா சந்தோஷமா நினைச்ச முடியல, இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் பார்க்கிறோம், நாங்களும் உழித்து போறோம், நிறைய மக்களோட பழகுறோம், என்ன செய்யனே தெரில, என்ன செய்யனே தெரில, கவலையா இருக்கு, என்ன பண்ணனே தெரில, இனி எங்க தான் போகன்னு தெரில, என்னதான் இப்படித்தான் கொஸ்டின் இருக்கு. அப்ப அவங்க இதயத்துல என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா மகிழ்ச்சியே இயேசுதான், மகிழ்ச்சியே அவர்தான், சந்தோஷமே அவர்தான், சமாதானமே அவர்தான். அவர் உள்ளத்துல இருக்கும் பொழுது எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த மகிழ்ச்சி எடுக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். பாவம் செய்யற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதம் 85 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு பார்க்கிறோம், உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீ திரும்பவும் உயிர்க்க மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்ப ஏதோ ஒன்று நம்ம இழந்திருக்கிறோம். தினம் பிரசங்கத்தை கேட்கிறோம், மதந்தோறும் கேட்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கிறோம், ஸ்பெஷல் மீது கேட்கிறோம். எத்தனை செய்தி கேட்டாலும் ஏன் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை? ஏன் ஒரு பிரச்சனை வந்தா நமக்குள்ள நிம்மதி இல்லை? ஏன் ஒரு பிரச்சனை வந்தா மகிழ்ந்திருக்க முடியல? ஏன் ஒரு பிரச்சனை வந்தா தைரியமா இருக்க முடியல? ஏன் ஒரு பிரச்சனை வந்தா தைரியமா பேச முடியல? சிலர் இருக்கிறார்கள், ஆண்டவரோடு இருக்கிறவர்கள், அது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் அப்பா டிராவல்ஸ் வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்தது, உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. உடனே அப்பா ஒரு நின்று ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறந்து வாசித்தாங்க. யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படியே போனாங்க. கர்த்தர் முன்ன போறாருமா, கர்த்தர் முன்ன போறாரு. அவ்வளோதான். அந்த கலக்கம் வரக்கூடாது, அந்த பிரச்சனையில கலக்கம் வரக்கூடாது. போனாங்க, வண்டிக்கு ஒன்றுமே அடிபடலை, ஏற்ற வேண்டியது அடிப்படி சமாதானமாக அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் ஆண்டவர் மாற்றி போட்டார். அப்போ தேவன் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கலக்கம் நம்ம வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கவனிப்பேன். எப்போவாவது ஒரு நேரம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மனசுக்குள்ள துக்கமாக இருக்கும், ஒரு வேதனையாக இருக்கும், ஒரு சஞ்சலம் இருக்கும், ஏதோ ஒரு அழுத்தி கொண்டிருக்கும். அப்போ தான் யோசிக்கணும், நம்ம சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். உடனே தேவ சமத்து ஓடணும். அதனால தான் நீங்க சங்கீதம் 51 சங்கீதம் 12 வசனத்திலே அங்க வாசிக்கும் போது தாவீது சொல்றார், உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், திரும்ப தாரும். ஏதோ நான் இழந்திருக்கிறேன். ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல, இயேசு அறிந்த நாட்கள்ல, இயேசு இதயத்துல வந்த நாட்கள்ல, இயேசு ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி அவ்வளவு ஒரு பெரிய தேவன், சர்வத்தை உண்டாக்குனவர், மின்னல் எவ்வளவு பெரிய வல்லமையா, எவ்வளவு ஒரு அதனுடைய பவர் எவ்வளவு உண்டு மின்னலுக்கு, கடலின் ஆழம் எப்படிப்பட்டது, அவருடைய படைப்பின் சிருஷ்டிப்பை பார்த்து அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்னைக்கு நம்ம ரட்சித்து நமக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றிருந்தோம். ஆனால் வர 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 அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனோம். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோன்னு சொல்லுங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்? நீ சந்தோஷமா இருந்தா உன் வேண்டுதல் கேட்கப்படுன்றார். உண்மையா சொல்லுங்க, எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியும்? உண்மையில இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னால அவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். வீட்டில் திடீர் கணவர் உடம்பு சரியில்லை, சில சூழ்நிலைகள் பல. ஆனாலும் கவலை கிடையாது, கலக்கம் வராது. ஹல்லேலூயா. அந்த கலக்கம் மாத்திரம் வராது. எப்போ கலக்கம் வருதோ அப்போ எப்போ தெரியுமா? நான் பாவம் செய்யும் போது. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யும் போது, என் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போதுதான் என் இருதயத்தின் ஆத்துமா சாகும். சமாதானத்தை இழந்து நிற்போம்,
சந்தோஷத்தை இழந்திருப்போம், துக்கத்தை இழந்திருப்போம். பாடு பிரச்சனை வரும்போது உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஒரு பலத்தை கொடுப்பார், ஒரு உறுதியை கொடுப்பார், ஒரு விசுவாசத்தை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். செய்து இது முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை வரும். பாவம் செய்யும் மாத்திரம்தான் இருதயம் துக்கப்படும். துக்கம் ஏதோ ஒன்று வறுமை, ஏதோ ஒன்று உங்க ஏதோ இழந்ததை போல ஏதோ சந்தோஷம் இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதான் சொல்றாரு, மீண்டும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே திரும்பவும் உயிர்க்க மாட்டீரோ. அப்ப திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும். ஏன் தாவீதை யோசித்த சின்ன வயசுல இருந்து நல்ல சுரமண்டலத்துல அவன் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷன், இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், எப்போ வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன். தாவீதுடைய நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில கூட என்ன இழந்து போனா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனான். அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். தேவன் வெறுக்கிற காரியத்தை, தேவன் அருவருக்கிற காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எப்பொழுது அவன் செய்தானோ அப்பொழுது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், எப்போ ஒரு சந்தோஷமா இருக்கணும். இது ஒரு கர்த்தர் கொடுக்க ஒரு பலன். அது சாதாரண, அது ஒரு வர மாதிரி, அது ஒரு கிருபை மாதிரி, அது ஒரு தாளந்து மாதிரி. சும்மா இல்லை, சந்தோஷம் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தான் அந்த மகிழ்ச்சியை வைக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அந்த மகிழ்ச்சியை வைக்கணும். அதில் பாருங்க, ஒரு நாள் எங்கள் வீட்டில் கரண்ட்டு அந்த பீஸ் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு கரண்ட் பில் கட்டலை. நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு இருக்கிறேன். அப்பவும் கரெக்டாக அது பீஸை கரையில் பிடுங்க வரும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் மோட்டர் போடுறையா, தண்ணி இல்லை அப்படின்னு. இல்லைம்மான்னு கொண்டு போயிட்டார். ஐயா தண்ணி இல்லையா, வெள்ளிக்கிழமை சனி நேரம்லாம் வராது, என்ன செய்யன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு 2 டான்ஸ் ஆடி பாட்டு படுத்தி ஆண்டவர் நல்லா சந்தோஷமா தேவனுக்கே மகிமை அல்லேலூயா ஆவியானவரே சோத்திரம். என்னத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க? பீஸ் கரையில் பிடிக்கிட்டு போயிடுச்சு. தண்ணி கிடையாது, எப்போ வரப்போன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் அவங்க வெளியே போயிட்டாங்க, எப்போ மாட்ட போகிறாங்கன்னு தெரியாது. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அந்த சந்தோஷம் வரும், தெரியும், அது அனுபவிக்கும் போது தெரியும். சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு பரலோக தேவன் தெரியப்படுத்து. அப்போ சாயங்காலம் வரும்போது என்ன இருக்கணும்? கரண்ட் இருக்கும். நான் போயிட்டு வரேன் ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன். திடீர்னு அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபோன் போட்டு அவங்க போனதெல்லாம் கேன்சல் ஆகி திருப்பி வரவே வராது அன்றைக்கு. ஆனால் கர்த்தர் வர வைத்தார். ஹல்லேலூயா. ஏங்க நமக்குள்ள அந்த சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒரு சின்ன காரியம் பிள்ளைகளை குறித்து. ஒரு நாள் என் பையன் எந்த காரியத்தை குறித்தும் என்ன செய்ய மாட்டான், ஒன்றும் சொல்ல மாட்டான். திடீர்னு ஒரு முடி கொண்டே வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ உள்ள மாடலில் ஏசு வளர்க்கலையா, யூதா சீசர்கள் கொண்டே வளர்க்கலையான்ட்டான். எந்த காரியத்திலும் நல்ல பையன் தான். திடீர்னு கலர் அடிச்சுட்டு வந்துட்டான். ஐயா ஆண்டவரே, பார்க்குறவங்களாம் என்னப்பா ஊழியக்கார பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், எந்த கட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் அது பார்வைக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே ஆண்டர் தூதிக்க, அவ்வளோதான், ஆண்டோடைய சமூகத்தில் வச்சாச்சு. கலக்கல்ல நேர தேவ சமூகத்தை போனேன். ஆண்டோட்ட இப்போ பானேன். சங்கீதம் 62:5 ஆண்ட சொன்னி நம்புறது அவரால் ஒரு காத்துரு அப்படின்னாரு. 3 மாதத்தில் அவனே காசு வாங்கி மூடி ஒட்டி போட்டுவேன். ஹல்லேலூயா. ஏங்க எந்த ஒரு சூழ்நிலைகள் சின்ன சின்ன காரியங்களை சொல்கிறேன். நிறைய பெரிய பிரச்சனை இருக்குது. குட்டி குட்டி காரியத்தில் கூட பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, வேலை குறித்து, தொழிலை குறித்து, உன் ஆவிக்குறி வாழ்க்கை குறித்து, உன் சரீரத்தை குறித்து, உன் நிந்தங்கள் நெருக்க சூழ்நிலை குறித்து கலக்க நினைச்சு கூடாது, வரவே கூடாது. எப்போ எப்படி இருக்கணும்? சந்தோஷமா ஜாலியா. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும்னா நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கணும். எப்போ அந்த சந்தோஷத்தை இழக்கணும் அதையும் கவனிக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, எப்போ உங்கள் வேலையை பாருங்கப்பான்னு சொல்லிட்டேன். இவ்வளோதான் நான் சொன்னேன். அது தப்பாகவும் சொல்லலை, அவங்களும் தப்பாக எடுத்துக்கல, நானும் தப்பாக சொல்லலை. நான் பாருங்கள், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், நான் பார்த்துறேன்ட்டு. ஆனால் என் இருதயம் துக்கப்பட்டது. 3 நாள் என் இருதயம் துக்கப்பட்டுச்சு. ஜெபம் பண்ணுறேன், அவளை நிறையிறேன், அப்படி ஜெபிக்க இப்படி ஜெபிக்க எல்லாம் பண்ணுறேன். என் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை. நேர தேவ சமூகத்துக்கு போன, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, என் இருதயத்துக்கு ஏதோ ஒரு துக்கம், ஏதோ நான் உன்னை இழந்திருக்கிறேன், ஏதோ ஒன்று எனக்கு வித்தியாசம் தெரியுது, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி போய் ஆண்டுகிட்ட கேட்கும்போது என் கணவரை சொன்ன ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. அதனால தான் மீகால் பாருங்க, இருதயத்தில் கணவனை தூஷித்தாள். அதனால வாழ்நாள் அவளுக்கு பிள்ளை இல்லை. இருதயத்துக்கு என்ன இந்த மனுஷனை போய் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கோம், இவனை கட்டி என்ன பாடு, இந்த பொண்டாட்டி கட்டியிருக்காங்க, அவளே கட்டியிருக்கலாம், அவனே கட்டியிருக்கலாம், அவரெல்லாம் தேடி வந்தார், இவர் தேடி வந்தா, இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் உள்ளுக்க நினைச்சாலே பாவம் தான். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள், குடும்பத்தின் பிரச்சனைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. அதனால தான் நீங்கள் சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா கர்த்தரை எரிச்சல் மூட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை மறந்து போனார்கள், அவர்கள் கர்த்தரை கோபம் மூட்டினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், கர்த்தரை இச்சகம் பேசினார்கள், பொய் பேசினார்கள், அவரை மட்டுப்படுத்தினார்கள், தேவன் செய்த காரியத்தை நினையாமல் போனார்கள், அவர் செய்த அதிசயத்தெல்லாம் மறந்து போன யாரு? தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், முற்பிதாக்கள் ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க. என்ன நடந்துச்சு? வாலிபர்கள் அக்னியில மரித்தார்கள், கொள்ளை நோயினால் மரித்தார்கள்.
அந்த இடத்துல அவங்க புகுந்தது உள்ளேன்னு பார்க்கிறோம். பூமியின் ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய பூமியை பிளந்து எல்லாத்தையும் தாத கூடாரத்தை உள்ளே கொண்டு போயிட்டாரு. வாலிப பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லை. எவ்வளோ ஒரு பெரிய பாருங்க அழைத்து கொண்டு வந்த கர்த்தர். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது? அந்த பிரச்சனைனால ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா ஏதோ ஒன்று கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அதுதான் நம்ம மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் கல்வாரியில் ரத்தத்தை சிந்தினார். எப்பொழுது அவர் சமூகத்துக்கு போனாலும் அவர் ஒருபோது வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பொண்டாட்டி ரொம்ப நேரம் புருஷன்கிட்ட பேசலாம், எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காளேன்னு நம்மளை சத்தம் போட்டுருவாங்க. இல்லை பிள்ளைகள் பேசினா என்னம்மா வள பேசுறீங்க. ஆனால் ஆண்டோட்டு மாறும் பாருங்க, எத்தனை மணி நேரம் பேசினாலும் பேசுமாரு. ஆனால் அவர்கிட்ட தான் நிச்சய மாட்டோம். ஃபோனில் பேசுவோம் மணிக்கணக்க, மற்ற அநேக காரியங்கள் நம்ம நண்பர்களோடு பேசுகிறோம். ஆனால் தேவனோடு என்ன செய்யறதில்லை, பேசுவதில்லை. அப்போ தேவனோடு கூட நம்ம அவரோடு எந்த காரியத்தில் குறைப்பட்டிருக்கோம் என்பதை நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஏதோ ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் குறைவுனா தேவனுக்கும் நமக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லை, அவருக்கும் நமக்கு ரொம்ப ஐக்கியம் இல்லை. யோசித்து பாருங்கள், தேவன் நம்ம எவ்வளோ தேடுறோம், செல்ஃபோன் எவ்வளோ தேடுறோம். செல்ஃபோனு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எழுதி வைங்க. செல்ஃபோன் எடுப்பதுலேருந்து வைக்கிற வரைக்கும் ஒரு சின்ன கையில் பேப்பர் வச்சு அதை குறித்து பாருங்கள் எவ்வளோ நேரம். தூங்குறதுக்கு எழுதி பாருங்கள். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தை எதிர்பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறத வேறு பாருங்கள். வீட்டு வேலையை பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு தேவனோடு நம்ம பேசுகிற நேரத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்கள், வித்தியாசம் தெரியும். அப்போ தேவனோடு மனுஷன் உறவுக்குள்ளே இருக்கும்போது, ஐக்கியப்படும் போது அவர் கோபம் மூட்ட முடியாது, அவர் எரிச்சல் மூட்ட முடியாது, அவரை மறக்க முடியாது, அவருக்கு விரோதமாக நிற்க முடியாது. ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எவ்வளோ செய்தார். கண்மலை ஆண்டவர் என்ன செய்தார், உடைத்த ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார், நீரூற்றை கொடுத்தார், காடையை கொடுத்தார், வானத்தின் மன்னாவை கொடுத்தார், வானத்தின் தானியத்தை கத்தர் கொடுத்தார், மேகஸ்தமமா அக்னிஸ்தமமா எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்கல, அவருக்கு நேரம் கொடுக்கல. தேவனுக்கு அவருக்கு சரியான ஒரு அன்பு ஐக்கியம் இல்லை, நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, தேவனை தேட நேரம் இல்லை. அதனால தான் மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் வாசிங்க சங்கீதம் 40:16, சங்கீதம் 74, சங்கீதம் 105:3. இந்த 3 வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அந்த ஆண்டவரை தேடுற இருதயம் மகிழுமா? அப்போ தேடலன்னு என்னாகும்? மகிழ்ச்சி இல்லை. காலையில் எவ்வளோ நேரம் தேடணும், நைட்டு எவ்வளோ நேரம் தேடணும், எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்கிறோம், தேவனுக்கு நமக்கு என்ன உறவு இருக்குது, தேவனுக்கு நமக்கு என்ன ஐக்கியம் இருக்குது, தேவனோட நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம பிரச்சனைகள் என்ன சொல்கிறோம், நம்ம பலவீனத்தை என்ன சொல்லுறோம், என்ன குறைவை சொல்கிறோம். ஏசாயா தீர்க்க சொல்கிறோம், ஐயா நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் இருக்கிறேன்ப்பா. சொல்லியிருக்கோமா? பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே, என் வார்த்தையெல்லாம் காதுல அசுத்தத்தை கேட்குது, என் கண்ணெல்லாம் அசுத்தத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஐயா நான் நல்லா வாழணும்னு நினைக்க என்னால் முடியலை. தேவனோடு எவ்வளோ உறவு வைத்து இருக்கிறோம், எவ்வளோ நம்முடைய என் சந்தோஷத்தை உயிர்ப்பியும் என்று சொல்லி மீண்டும் சமயத்துக்கு எவ்வளோ நேரம் நம்ம போகிறோம். அப்போ யார் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுறாங்களோ, அவரோடு நெருங்குறாங்களோ, அவருக்கும் ஒரு ஐக்கியம். நான் ஜெபிக்க சொல்லலை, தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம். அவரோடு உறவாடணும், அவரோடு பேசணும். உங்கள் பலத்தை, பலவீனத்தை, குறைவை, நிறைவை, உங்கள் சூழ்நிலை தப்பித்துக்கொள்ள நான் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் நீங்கள் மனவிட்டு பேசக்கூடிய ஒரு நண்பராய் அவரை எப்போது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இருதயத்தின் சமாதானம், இருதயத்தின் சந்தோஷம், இருதயத்தின் மகிழ்ச்சியை ஒருவனும் திருட முடியாது. ஹல்லேலூயா. காரணம் அவர்தான். அப்போ நம்ம இருதயத்தை சின்ன சின்ன காரியங்களுக்கு துக்கமும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் இடையே என்ன செய்திருக்கு, கொஞ்சம் ஐக்கியம் தூரம் ஆயிற்று. இன்னும் சங்கீதம் 34:14 வாசிக்கிறோம், சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள். எப்போ நமக்கு அந்த சமாதானம் இல்லையோ அந்த சமாதானத்தை தேடணும். ஏன் இல்லை? என் வீட்டுக்குள்ள அலங்கத்துக்குள்ள சமாதானம் ஏன் இல்லை? அரண்மனைக்குள்ள சுகம் ஏன் இல்லை? எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையா இருக்க, கண்டுபிடிக்கணும், அதை தேடணும், அதை தொடர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவ சமத்து ஓடணும். ஆண்டவர் ஏன் தொடர்ந்து பிரச்சனை, ஆண்டவர் சமத்து போகணும், அந்த தேடணும். ஆண்டவரை தொடர்ந்து இந்த பிரச்சனை தாங்க முடியல, தொடர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையில் மாற்றம் தெரியுது, இல்லை ஒரு கடன் பிரச்சனை வருது, இல்லை உனக்கு கஷ்டம் வருது, இல்லை ஒரு நஷ்டம் வருது, இல்லை ஒரு வியாதி வருது, ஏதோ வீட்டுக்குள்ள தேவையில்லாத குழப்பம் வருது, ஏதோ ஒன்று என் சமாதானத்தை குலைக்கும்படி என் வீட்டுக்குள்ள ஒன்று கண்டுபிடிக்கணும், அதை தேடணும், அதை தொடர்ந்து பிடிக்கணும் தேவ சமூகத்தை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு மகிழ்ச்சி வரும். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் நம்ம வீட்டில் 3 வேளை சோறு ஆண்டவர் தந்துட்டார். இப்போ யாராவது சோறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நல்ல வீடு தந்துட்டார், வாடகை கூட சொந்த வீடு இருக்கா, எல்லாருக்கும் உடுக்க துணி இருக்கு, பீரோ நிறைய இருக்கா இல்லையா? ஆனால் சந்தோஷம் எங்கே இருக்கு? ஹல்லேலூயா. அதுதான் சமாதானம் எங்கே இருக்கு, மகிழ்ச்சி எங்கே இருக்கு? அது நிறைவா இருக்கா? பீரோ நிறைய இருக்கா? ஹல்லேலூயா. சொத்துப்பான நிறைய இருக்கா? எல்லாம் இருக்கு. மகிழ்ச்சியை தான் செய்த அப்படியே துக்கமாக போகிறது. ஏக்கா ஜோம் நீட்டு சர்ச்சிலேருந்து வெளியே வருவாங்க, என்னக்கா
ஷோ பண்ணியிருக்கேன், பிள்ளை அப்படி இருக்கு, புருஷன் அப்படி இருக்கேன்னு தெரியல. அப்பவும் புலம்பல் தான். ஹல்லேலூயா. எப்பவும் போல ஆண்டவர் சொல்லி கவலைப்படாதன்ட்டார். ஆனால் நமக்கு அந்த கவலைகள் ஆண்டவர் தேடணும். அண்ணாள் அப்படியே தேடினா. அந்த துக்க முகம் அவளுக்கு பிற்பாடு இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் விட்ட ஒன்று அதான் நீங்கள் லூக்காவில் வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்து 10 அந்த 10 வெள்ளிக்காசு உள்ள அந்த பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் 10 வெள்ளிக்காசை இழந்துட்டா. நல்லா கவனிக்கணும். அது கிடைச்ச உடனே எல்லாத்தையும் போய் சந்தோஷப்பட்டு சொல்றா, எனக்கு காசு கிடைச்சிட்டு சந்தோஷமா கிடைச்சிட்டு சந்தோஷப்படுறா. அப்போ பாருங்க, அவள் கிடைக்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த சந்தோஷம். ஏன் அவளுக்கு அந்த சந்தோஷம்? இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிச்சயமான பெண்களுக்கு வெள்ளிக்காசை கொடுத்து அவங்களுக்கு நெத்திச்சூடியாவோ கழுத்துல நெக்லஸாவோ போட்டு விட்டுருவாங்க. நிச்சயதார்த்தம் மோதிரம் போடுற மாதிரி அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு அந்த வெள்ளிக்காசை கொடுத்து அவங்க ஒரு $1 வச்சு அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. இந்த என்னைக்கு அவளுக்கு அந்த வெள்ளிக்காசை பொறுத்திருக்கோ அதுலேருந்து இந்த பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்குன்னு ஊருக்கு தெரியும், தெருவுக்கு தெரியும், பக்கத்தில் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வெள்ளிக்காசு அவளை விட்டு போயிட்டு தொலைஞ்சிட்டு காணாமல் போயிட்டுன்னா, நல்லா யோசித்து பார்க்கணும். போயிட்டுன்னு சொன்னால் அன்னைக்கு அவளுக்கு அந்த வாழ்க்கை போயிட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு அந்த குறித்து வச்சிருந்த அந்த நாட்களில் அவளுக்கு போட்டிருந்த அந்த நகையில் ஒரு வெள்ளிக்காசு தலைச்சா கூட அவள் திருமணத்திற்கு ஆகாதவள், இஸ்ரவேல் தேசத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு ஆகாதவள் என்று தள்ளப்படுவாள். அப்ப அந்த வெள்ளிக்காசு தான் அவ வாழ்க்கை. அப்ப அவ வாழ்க்கையில இப்போ உனக்கு இழந்துட்டா, ஐயோ எனக்கு இழந்துட்டேன், மணவாளனை பிடிக்கணும், மணவாளனோடு போகணும், இழந்துட்டேன் என் வாழ்க்கையை. மீண்டும் அந்த மணவாளனோடு நான் ஐக்கியப்படுவதற்கு, மணவாகிய கிறிஸ்துவோடு நான் ஐக்கியப்படுவதற்கு, என் தேவனோடு நான் போவதற்கு எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும் என்பதற்காக அவ தேடுறா, கண்டுபிடிச்சு அதை தேடி அதை கிடைக்கிற வரைக்கும் உடல சந்தோஷம் வந்துட்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்குதோ அதை முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. உடனே சொல்லணும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா, எனக்கு ஒரு குறைவு வருதா, உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைவுடான்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த காரியத்தில் நான் குறைபட்டிருக்கேன், இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்க, இதில் ஒரு சமாதானத்தை தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதான் நமக்கு பலன், வேற ஒன்றும் இல்லை. படிப்போ பதவியோ பணமோ இல்லை பெரிய நமக்கு ஆள் பலமோ இல்லை நமக்கு ஒரு எதுவுமே நமக்கு பலன் இல்லை. நமக்கு ஒரே ஒரு பலம் என்னன்னா அது மனமகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மனமகிழ்ச்சி தான். இந்த மனமகிழ்ச்சி வேணும்னா மீண்டும் தேவ சமூகத்துக்கு போனோம். ஆண்டவரே தாவீது சொன்னார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்கப்பா, இழந்துட்டாப்பா, ஐயா நான் கோபப்பட்டேன். நல்லா கவனிங்க, நிறைய ஆண்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், திடீர்னு கோபப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் துக்கமா எதுக்கு பட்டோம் சே அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஆகும்? சந்தோஷம் வரும். ஏதோ ஒன்று செய்யக்கூடாது செஞ்சிருவோம். ஆண்டவரே அந்த மன்னிப்பு கேட்ட பிற்பாதான் அதை விட்டுறேன்னு ஒப்பு கொடுக்கும் போது தான் இதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இதை உணரணும். தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷமா இருக்கணும். உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டாடாதபடிக்கு எப்போது ஒரு சந்தோஷத்தை கத்தம கொடுக்கணும். ஏன்னா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ, அந்த சந்தோஷமே நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேலையில எவ்வளவு பிரச்சனை தான் ஜாலியா சிரிக்கணும். ஹல்லேலூயா அந்த பாட்டை படிச்சு என்னப்பா எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறா. ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, கிறிஸ்தவங்களை பார்த்தா அழகா இருக்காங்க, கிறிஸ்தவங்களை பார்த்தா சிரிப்பா இருக்காங்க, கிறிஸ்தவங்களை பார்த்தா முகம் பளிச்சுன்னு அப்படியே பிரகாசமா இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஹல்லேலூயா. ஆமாப்பா ஏசு இருக்கிறாரெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு, என்னென்னா பேசுறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியுது இயேசு கூட இருக்கிறாரு. எப்போ அவங்களாம் அப்படி நம்ம மேல ஒரு பெரிய மதிப்பே இருக்குது. அப்போ ஏன்னா நம்ம தான் சந்தோஷம் அவங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் சந்தோஷத்துக்காய் பிறக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சிக்காய் வாழக்கூடியவர்கள், சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடியவர்கள், என் எஜமான் வீட்டின் சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கக்கூடியவர்கள். அதற்காக தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கும் நமக்கும் இடை ஒரு பிரிவு வரவே கூடாது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகணும். எப்பவும் தேவனோடு பேசணும். அவர் பேச கற்றுக்கொள்ளுங்க. போகும்போது, வரும்போது, இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது அதை தேவனோடு பேச கற்றுக்கொள்ளுங்க. அதை தான் தாவீது சொல்றார், இரவும் பகலும் நான் அவரை நோக்கி என்ன கூப்பிடுறேன் என்றார். எப்பவும் வர நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. எப்பவும் பேச கற்றுக்கொள். சின்ன காரியத்திற்கு பேச கற்று, மீன் கடை போறீங்களா ஜோம் பண்ணிட்டு போங்க, பஸ்ஸுக்கு போறீங்களா ஜோம் பண்ணிட்டு போங்க, கார் எடுக்கிறீங்களா ஜோம் பண்ணிட்டு போங்க. என்ன செய்தாலும், உங்களுக்கு என்ன காரியம் செய்தாலும் தேவனோடு கூட முதலாவது சொல்லி பேசக்கூடிய அந்த ஐக்கியத்தில் வாங்க. அப்போ அதுல பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு நஷ்டம் வராது, தோல்வி வராது. போயிட்டு ஏன் போனோம் ஐயோன்னு தலையில் அடிக்க வராது. நேரம் போச்சே, வீணா போச்சே, ஐயோ பணம் போச்சே, அல்ல இந்த மனுஷன் சந்திக்காம இருந்திருக்கலாமே, ஐயோ இந்த இதனால துக்கமாயிடுச்சே, எதுவுமே வராது. எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய கரத்துக்குள்ள நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் போறேன், இந்த காரியத்தை செய்ய போறேன், இதை செய்யலாம் நினைக்கிறேன், என் கூட வாங்க, உங்களுக்கு சித்தமா ஒரு சின்ன குட்டி ஜெபம் அவரோடு பேசிக்கொண்டே இருங்க. நான் போற ஆண்டவரே, நான் செய்யற ஆண்டவரே, இதை சொல்லலாமா, இந்த ஆட்டு இதை பேசலாமா, இதை நான் குறிச்சு பேசட்டுமா ஆண்டவரே. சில நேரம் கேட்கணும், இல்லைன்னா சண்டையா பேசும்போது கூட கேட்டு பேசலாம். ஆண்டவர் இதை குறித்து நான் பேசட்டுமா, டக்குன்னு நிப்பாட்டிடுவார். ஆண்டவர் பேசாதன்னு உணர்த்திடுவார்.
இல்லைன்னா பேசி பெரிய சண்டையாக போயிடும். ஆகவே ஒவ்வொரு காரியத்தையும் அவரோடு ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூற போகிறோன்னு வைங்களேன். அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், இந்த பஸ் நல்லா இருக்குன்னு, அந்த மரம் நிறைய கொடியாக கிடக்குன்னு என்னெல்லாமோ பேசிட்டு போவோம். அப்படி தானே, லைட்டு நல்லா இருக்கு, அந்த ஹோட்டல் அப்போ என்னெல்லாமோ பேசுவோம். அதுதான் ஆண்டவருக்கும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியம். இதை விட்டு விடுகிறவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் துக்கத்திலே அமிழ்ந்து போய் விடுவார்கள். அதுதான் துக்கம் அமிழ்து. ஆனால் கர்த்தரோடு இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த மகிழ்ச்சி நம்மளை குறையாது. ஆகவே முதலாவது தேவ சமூகத்தில் முறுமுறுப்புகள், கசப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், இல்லை தேவன் நமக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை மறந்து போயிருக்கலாம், கடந்த நாட்கள் செய்த நன்மையில மறந்துருக்கலாம். துதிங்கலாம் சொல்லக்கூடாது. அழுதலாம் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருப்போம், அன்று அற்புதம் செய்திருப்பார், இங்க நின்று சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்கலாம் சொல்லக்கூடாது. அதை நினைச்சு நன்றி சொல்லணும். நீங்க அப்படி சொல்லலைனாலே ஆண்டவர் துக்கப்படுவார், ஆண்டவர் கோபப்படுத்துவார். அதான் சங்கீதம் 2 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 12 குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே அழியாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவருடைய பாதத்தை அவரை கோபப்படுத்த விடக்கூடாது. நீங்க அவரை தேடாட்டாலே அவருக்கு கோபம் தான். நீங்க கர்த்தரை தேடலைனாலே, இன்னைக்கு தேடவே இல்லை, இன்னைக்கு கர்த்தரை தேடாட்டாலே வருத்தப்படுவார். அவரை சமூகத்துக்கு போகாட்டாலே நமக்கு பாவம் தான். ஆக ஒவ்வொரு நாள் ஆண்டவரை அவரோடு பேசி பழகுங்க. ஒரு நண்பனாய் நம்ம கூட இருக்கிறவராய் நீங்க பேசி பாருங்க. அப்பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. எப்போ ஒரு சந்தோஷம் நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படும். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது நீங்க சங்கீதம் 90 சங்கீதம் 14 வசனத்தை ஒரு எடுத்தவங்க வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 90:14 வாசி. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாங்க. வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சி. நல்லா கவனிங்க. இப்போ வாழ்நாளெல்லாம் யாருக்கு மகிழ்ச்சி? சிலர் சொல்லுவாங்க, என்ன இது உலகத்தில் நல்லா இப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். உலகத்தில் பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, இதெல்லாம் இல்லைலாம் கிடையாது. பாடு உண்டு. பாடு உண்டா இல்லையா? பாடு உண்டு, நெருக்கம் உண்டு, வியாதி உண்டு, துக்கம் உண்டு, கடன் உண்டு, தேவை உண்டு, வயசாகும், செத்து போவோம், பரலத்துக்கும் போவோம். ஹல்லேலூயா. எல்லாம் உண்டு இந்த உலகத்தில். ஏன்னா இந்த பூமியை நெறி சபிக்கப்பட்டுட்டு. நல்லா கவனிங்க. சபிக்கப்பட்ட பூமி. எப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரோ அன்னைக்கு நல்லா வாழ்ந்தோம். எப்போ பாவம் செய்தோமோ இந்த பூமி சபிக்கப்பட்டுட்டு பூமி அழிய போகுது, சூரியன் அழிய போகுது, வானம் அழிய போகுது, நம்ம போய் சேர போகிறோம். ஹல்லேலூயா. அதனால என்ன உண்டு? பாடு உண்டு, உபத்திரம் உண்டு. மத்த 5:10 சொல்லி எண்ணிமித்தம் உங்களை நிந்தித்து பொய்யா சொன்னா சந்தோஷப்பட்டு கழி நிந்த உண்டு. எண்ணி போய் சொல்லிட்டாங்களே அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வரும், வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. வரும், நிந்த வரணும். யாருக்குமே இல்லை நிந்த வரலன்னு நீங்க ஆண்டவர்கள் இல்லை, சத்திய வசனத்துப்படி வாழலை. நிந்த வரணும். நிந்த வரும்போது அழக்கூடாது, சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது. உங்களுக்கு முன் இந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே. அப்ப வேத வசனம் நிந்த வரும், நெருக்கம் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும், துக்கங்கள் வரும். ஆனா வேதம் சொல்கிறது, நீ வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி, நீ வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி கர்த்தர் அட கிருபையினால் உன்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவ்வளவு பிரச்சனை மத்தியில் நம்ம எப்படி இருக்க போறோமா? சந்தோஷமா இருக்க போறோம். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். எல்லாம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லை. சிலர் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ரொம்ப வியாதியா இருக்கா, சேவனை வச்சுட்டான், ரொம்ப பாடா இருக்கா, பிரச்சனை வந்துட்டு. நேற்று ஒரு ஆள் சொன்னா, எங்கள் வீட்டில் கணவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு இடத்துல இருக்கோம். 3 பேர் சொல்லிட்டாங்க என்கிட்ட வந்து, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுனால தான் இப்படி ஆகிட்டோம்மா, இந்த வீட்டில் இருக்குமாம்மா, வேற வீட காலி பண்ணுன்னாங்க. நான் சொன்னேன், அவன் பெருசா நம்ம பெருசா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறதானப்பா பெரியவருன்னு இருக்காரு. நீ வீட்டை காலி பண்ணி, நிறைய சொல்கிறாங்க, வீட்டை காலி பண்ணிடு, ஊரை காலி பண்ணிடு, தொழிலை விட்டுரு, அதை விட்டுரு, பொண்டாட்டி விட்டுட்டு போயிரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் சொல்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே உண்டு. பாடு உன் பிள்ளை திட்டுதா உண்டு, உன் வீட்டில் பிரச்சனையா உண்டு, வேதனையா உண்டு, துக்கமா உண்டு, இழப்பா உண்டு, உபத்திரம் உண்டு, எல்லாமே உண்டு உண்டு உண்டு. கண்டுபிடிச்சிட்டோன்னா தாண்டிடுவோம். ஹல்லேலூயா. ஐயா போகிற வழியில் ஒரு குழி கிடக்குன்னா நீ தாண்டிடுவீங்க. குழி இல்லாமல் போனால் விழுந்துட்டு அடிபட்டு மாத்திரை போட்டு கட்டி அப்புறம் குழிக்கு கையை தூக்கி வச்சிருக்கோம். ஏன் குழி இருக்குன்னு தெரியல. தெரியாதவங்க அவ்வளோ பேர் இதான் புலம்பல். தெரிஞ்சவங்க நினச்சிவாங்க தாண்டுவான், இல்லைன்னா சைடோடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாடு உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள், குடும்பங்கள் இதெல்லாம் பாடு உண்டு. பரீட்சையில் பேலா தான் செய்வோம். பேலான பேர் பாஸ் பண்ண வைப்பார், பாஸ் பண்ண நிறைய மார்க் கிடைக்கும், கல்யாணம் முடியும், சில கல்யாணம் முடிஞ்சா பிள்ளை இருக்காது. இதெல்லாம் உண்டு. அன்று சொல்லார் பிள்ளை பிறந்த மழை மகிழ்ந்து கலிகூறு. அன்று சொல்லார் பிள்ளை அது மாத்திரம் மடியில் பிள்ளை தச்சியாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறார். ஏன் பிள்ளை கொடுக்குறாரு? கேட்குறவனுக்கு ஜெபம் பண்ண கொடுத்தா சிலர் கொடுக்க மாட்டார். ஏன்னா இது இன்னும் பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லை, உனக்காக வச்சிருப்பாங்க.
இங்கே கற்பத்திலிருந்து வெளியே வச்சிருக்காரு, அவ்வளோதான். எல்லாமே இந்த உலகத்தின் நடைமுறைகள் உண்டு. இவ்வளோ பாடு, நெருக்கம், கண்ணீர், வேதனை, துக்கம், கடன், இழப்பு, எல்லா சூழ்நிலையிலும் நாம மகிழ்ச்சியா இருப்போம். ஹல்லேலூயா. நம்மளை துக்கப்படுத்த முடியாது. வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சி. எவ்வளவு நஷ்டம் வரட்டியா, எதை இழக்கட்டும் ஐயா, யார் எவ்வளவு, அதான் யோபு சொன்னார். யோபு 21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியாது. என்னத்தை இழந்தார்? வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, பிள்ளை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்தாலும் அவர் இருதயத்தை தொட முடியல, அவருடைய சந்தோஷத்தை தொட முடியல. வேதனை இருந்துச்சு, ஆனாலும் கூட கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல நின்னார். அதெல்லாம் சும்மா நிற்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வாசிக்கிறோம், அங்கே பவுலும் சீலாவையும் கட்டி என்ன செய்தாங்க? தொழுமரத்தில் போட்டாச்சு. வஸ்திரத்தை கிழிச்சு, கால்புற அடிச்சு, அவங்க தொழுமரத்தில் கட்டி எல்லாம் போட்டு தூக்கி போட்டாச்சு. இப்போ பாட்டு ஓடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதி மகிமைன்னு சொல்லி பாடல் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இந்த சந்தோஷம் வந்துச்சு? எப்படி பாட முடிஞ்சிச்சு? நம்ம பாடுவோமா? பாடுறவங்க பாக்கியவதி, பாக்கியவான். ஹல்லேலூயா. பாடுறாங்க, இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கிறாங்க. அப்படியே பாட்டு ஓடும். அப்போ அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தான் கொடுக்குறார். அது எப்படி கொடுக்குறார்? வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படியா. இந்த வார்த்தையை நீ வைக்கணும். வாழ்நாளெல்லாம், உன் ஜீவன் போகும் வரைக்கும், எத்தனை பாடு, இழப்பு, நஷ்டம் உன்னை உதறினாலும், கைவிட்டாலும், உன்னை வேண்டான்னு சொன்னாலும், உனக்கு உதவின் கரத்தை அனுப்பட்டாலும், இருதயத்தின் சந்தோஷத்தின் சமாதானத்தையும் ஒரு மனுஷனும் தொட முடியாது. சிலுவையிலே கொடுத்த சமாதானம் அது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சமாதானம் எங்கிருந்து வருது? அட கிருபை. அட கிருபை எங்கிருந்து வருது? ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகுது. அப்போ அவ்வளோ பாட ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் என்ன தெரியுமா? துதிதான் பலன், துதிதான் மகிழ்ச்சி. துதிக்க ஆரம்பிச்சிடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தரை துதிச்சு பாடி பாடி பாடி, இன்னைக்கு 5-6 பாட்டு பாடி அப்படியே பாடும்போது துதிச்சு, சங்கீதக்காரன் தாவீது அவரை துதிச்சு 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 தான் ராஜாவாக போயிட்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ண தெரியுமா? துதிச்சு ராஜாவாயிட்டார். எது? கிருபை பெருகுமா? என்ன கிருபை? சோகம் பெருகும். கிருபைங்கிற இடத்துல டேஸ், சோகம் உண்டு, பெருகும். அது மாதிரி வியாபாரம் பெருகும், பணம் பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும். கிருபைன்னு என்னது? வாழலாம் சந்தோஷமா இருக்கிறதா கிருபை. அதையும் ஆண்டு சொன்னால், எவனுக்கு கொடுக்க சித்தமா இருக்கணும் அவனுக்கு தான் கொடுப்பேன், இல்லைன்னா கிடையாதுன்ட்டார். சும்மா இல்லை, எல்லாருக்கும் அந்த கிருபை கிடையாது. போறவனுக்கு ஒரு வாட்டிலாம் கொடுக்க மாட்டார். இலவச நோட்டீஸ் கிடையாது. சும்மா வா உனக்கு கொண்டு தாரேன், ஏசுவையும் பாவத்தை பண்ணி ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஐயா ஐயான்னு அடிச்சாலும் கிடையாது. அவர் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறானோ அவன் மேல் அவர் கிருபையா இருக்கிற கர்த்தர், இரக்கமுள்ள கர்த்தர். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணுமா? மனதார துதிக்கணும், மனதார நேசித்து துதிக்கணும், முழு இதயத்தோடு துதிக்கணும், முழு வாஞ்சியோடு அவரை துதிக்க ஆரம்பிக்கணும். அந்த துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். துதிக்க மறந்துட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. நீங்க மல்கியா 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்கிறது, கர்த்தர் தேவன் அவரை மகிமைப்படுத்தாம போனா, சிந்திக்க மறந்து போனா, நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ண மறந்து போகுது? ஜெபத்தை மட்டும் ஸ்தோத்திரம் பண்றோம், கல்லு தட்டினா ஸ்தோத்திரம் பண்றோம். நீங்க இத்தனை பேர் யோசித்து பாருங்க, எப்பொழுதும் உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கா, துதி வந்துகிட்டே இருக்கா, மறந்து போயிடுறமே. வேதம் சொல்லுது, நீ கர்த்தரை துதிக்க மறந்து போனால் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை அனுப்புவேன். எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தரை துதிக்க வேண்டிய நாம், ரோமர் 1:21 சொல்லுது, அவர் தேவன் என்றும் அவர் கர்த்தர் என்றும் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் அவர் ஸ்தோத்தரியாமல் இருந்தபடினால் தங்கள் சிந்தையிலே வீணரானார்கள். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத காரியங்கள் உன் சிந்தையில வீணாகி உன் இருதயம் இருளடைந்தது. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தரை துதிக்காத இருதயம் இருளடையும். கர்த்தரை துதிக்காத மனுஷன் வாழ்க்கையில் சாபம். ஏன்னா அவர் தேவன், என்னுடைய மகிமை வேறொருக்கு கொடேன் என்று சொன்னார். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சோத்திர பலியினை மகிமைப்படுத்துகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்துக்கு நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கிற தேவன், உங்கள் மத்தியில் வருகிற தேவன், துதியை ஏறெடுக்கிற கர்த்தர். அவருக்கு மகிமை செலுத்தல. ஏரோது அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அவர் ஆண்டருக்கு மகிமை செலுத்தல. அதனால கர்த்தர் செய்தார், அவனை அடித்தரண்டி பாருங்க. கர்த்தருக்கு நல்ல பிரசவம் பண்றாரு. அவர் ராஜவஸ்திரத்தை தரித்து, அவருக்கு அந்த வேலை கிடையாது. குருவானர் செய்ய வேண்டியதை குருவானர் தான் செய்யணும். அவங்க வேலை யாரையும் தொடக்கூடாது, சும்மாலாம் கையை நீட்டக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ சும்மாலாம் தொட முடியாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்த ஆட்களை தொடக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்த வேலையை கிருபையை ஒருத்தரும் டச் பண்ணக்கூடாது. அவருக்கு கொடுத்த மகிமையின் தொடவே கூடாது. அதெல்லாம் தேவன் கொடுத்து முன்குறிக்கப்பட்டது. உலக தோற்றத்திற்கு முன்பு தேவன் தெரிந்து கொண்டது. ஆகவே தேவன் கொடுத்த அப்படிப்பட்ட மகிமை அவருக்கு தான் செலுத்தணும், மனுஷனுக்கு அல்ல. ஏரோது ராஜா அவருக்கு மகிமை செல்ல, மக்கள்லாம் அவரை பாராட்டுறாங்க, கர்த்தருக்கு மகிமை அவன் செலுத்தலை. அதனால என்ன செய்தான்? புழுபுழுத்து இறந்தான், தூதனை அடிச்சான்னு பார்க்கிறோம். தேவப்பிள்ளையை துதிக்க நீங்க மறந்தீங்கன்னா
வல்ல ஸ்தோத்தரிக்க மறந்தா சந்தோஷம் இருக்காது. பிள்ளையை குறித்து கவலை, வேலையை குறித்து கவலை, உடம்பை குறித்து கவலை, அதை குறித்து இதை குறித்து கவலை. ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இரவும் பகலும் 1000 ஸ்தோத்திர பலி பண்ணுங்க. எபிரேயர் 13:15 சொல்கிறது, உதடுகளின் ஸ்தோத்திர பலியை எப்பவும் நீ செலுத்திக்கிட்டே இருங்கன்றார். இனி சங்கீதம் 81:10 சொல்லுது, உன் வாயை விரிவ தர நான் அதை நிரப்பு. எதை நிரப்புவேன்? அதென்ன என்னது? அதை நிரப்புவேன்னா அதில் அதை ஊற்றுன என்னது? குடத்தில் அதை ஊற்றுன என்ன ஊற்றுவோம்? தண்ணியை ஊற்று. பெட்ரோல் பங்கில் போய் அதை ஊற்றுன என்னது? பெட்ரோலை ஊற்றுவோம். புரியுதா? அப்போ வாயை எப்போ திறக்கிறோமோ என்ன வேணுமோ அதை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு என்ன அப்போ வேணுமோ அதை ஊற்றி விட்டுருவார். போ வச்சு போட்டு போ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சும்மா போவாத, போ, வாய் நிறைய வச்சுக்கோ. நம்ம ஒரு பண்டம் சாப்பிட்டு இருக்கோம், ஒரு வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த ஐயான்னு பிச்சு கொடுப்போம். வேண்டாம் பிடிங்க, வேண்டாம் பிடிங்க. ட்ரெயினில் தான் வாங்க மாட்டோம், மயக்கத்தை போட்டு நகையை கொண்டு போயிடக்கூடாதுன்ட்டு. இல்லைக்கா இப்போ தான் சாப்பிட்டு வந்தாக்கா, எனக்கெல்லாம் பிடிக்காதுக்கா அப்படி இப்போ சொல்லிடுவோம். அப்படி தானே? ஆனால் கூட இருக்க நண்பர் கொடுத்தா வாங்கி சாப்பிட்ருவோம் தானே? இதுதான் ஆண்டவரை நிற்கிறாரு, கூட தான் நிற்கிறாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 10 திக்கிறோம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். 1 5 18 சொல்லுது 16 எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுறோம். வாய் சும்மா விடுவாரா? ஹல்லேலூயா. இங்கேருந்து நடந்து போகிற எவ்வளோ தூரத்துக்கு நடந்து போகிற நமக்கு ஒரு காப்பி டீ வாங்கி தந்துடுறாங்களா நண்பர்கள்? அவர் கூட சோத்திரம் பண்ணிட்டு போறவனுக்கு சோத்திரத்தை சும்மா விடுவாரா? வாயை திறந்து ஊற்றி விட்டுறாரு. போ, புருஷனுக்கு திறந்து அழுத போ, பொண்டாடி தானே அழுத போ, வேலைக்காக தானே அழுத போ. அதான் வாழ்நாள்லாம் மகிழ்ந்திருக்க முடியும். சும்மா மகிழ்ச்சி தருவாரா? பணம் சேர்த்தா தான் சந்தோஷம் வரும், பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சா தான் சந்தோஷம் வரும், நல்ல பிள்ளை பெற்றா தான் சந்தோஷம் வரும், வீடு கட்டினா தான் சந்தோஷம். அப்படித்தானே? ஏமா நம்ம தேவை சந்திக்கப்பட்டாதான் சந்தோஷம் வரும். அதைத்தான் அங்கே கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. சோத்திர பலியிடுகிறவன் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால சங்கீதம் 19:164 சொல்கிறது, ஒரு 7 முறை ஒரு நாளைக்கு கர்த்தரை துதிப்பாராம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி, டைம் ஆகிட்டா சொல்லிருங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை. அடுத்த வாரம் கல்யாணம் 8 நாள் 10 நாள் தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னக்கா அப்படின்னு, ரொக்கம் கொடுக்குறவங்களும் வந்து பணம் தரல, வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மண்டபத்துக்கு ஒன்றும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்க, மண்டபத்துக்கு பணம் கொடுக்கணும், ஒன்றுமே கிடையாது. தருத்திரமாக வந்து நிற்கிறாங்க, தருத்திரமாக நிற்கிறாங்க. ஷோத்துக்கு வழியில் குழம்பு நான் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஷோத்துக்கு வழி கிடையாது. அடுத்த வாரம் கல்யாணம், எப்படி இருக்கும்? அப்படியே அழுறாங்க உட்காந்து. என்னக்கா பண்ணுன்னு தெரில, செத்துலான் போல இருக்குக்கா. நாங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு, வாங்க உட்காந்து 1 மணி நேரம் சோத்திர பலி மட்டும் பண்ணுங்க, யார்ட்டு கடன் கேட்காதீங்க, எங்கேயும் போகாதீங்க. 1 மணி நேரம் காலையில் 1 மணி நேரம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர பலி புக்கை கையில் கொடுத்தேன்னா அவங்களுக்கும் பண்ண தெரியும். இப்போ நம்மளாம் போய் பைபிள் எடுத்துட்டோன்னா ஆதியாமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் துதிச்சுக்கிட்டே இருப்போம், தெரியும். அவங்களுக்கு தெரியல. கொடுத்து ஸ்தோத்திர பலி புக் கொடுத்து அவர் சொல்லி துதிங்க. 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம், எத்தனை நாள்? சரி, 3 நாள் தொடர்ந்து துதிச்சுட்டு எனக்கு தகவல் கொடுக்கணும். அதே மாதிரி 10 அதிகாரம் வாசித்துருங்க அப்படின்னு சொன்னேன். வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் செஞ்சுருங்கக்கான்னு சொன்னேன். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்கள் அற்புதத்தை செய்வார், அப்படி கிருபை உங்கள் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு வழியில் முழிச்சு அப்படி நிற்காங்க. 1000 ரூபா கொண்டு போய் தொழிலில் போட்டால் ராத்திரி நட்டத்தோடு வந்து நிற்பாங்க. எதுவுமே வழி இல்லைங்க, அடைக்கப்பட்ட வாசல் எல்லாமே அடைக்கப்பட்டுட்டு. என்ன செஞ்சு சொல்லிட்டு முதல் நாள் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அக்கா பண்ணினீங்களா? நைட்டு கேட்டேன், வீட்டுக்கு பின்னாடி வீடு. ஆமாக்கா. 2வது கேட்டேன், அடுத்த நாள் ஆமாக்கா பண்ணிட்டேக்கா, சந்தோஷம் வந்திருக்குக்கா, ஒரு நம்பிக்கை வந்திருக்குக்கா. அவ்வளோதான். 3வது ஒரு நாள் சொன்னேன், நம்பிக்கை வந்திருக்குக்கா. நாங்கள் 3வது நாள் நடந்த அற்புதம். ரொக்கம் கொடுக்காத அந்த அம்மா ஒரு மாதிரி அம்மா, பேசலாம் முடியாது, டாம் டீம் நிற்கிறம்மா. ரொக்கத்தை மாப்பிள்ளை கேட்க பயம். அப்போ பார்த்துக்கிட்டுங்க அந்த அம்மா எப்படின்னு. அப்படி அந்த அம்மாவே கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பணத்தை. அது கொடுத்தது மாத்திரம் ஒயிட் வாஷ் பண்ணி வேலை நடக்குது. திடீர்னு அவங்க மகன் ஒரு பையன் ஒழுங்காக பேச மாட்டான், பணம் கொடுக்க மாட்டான், அம்மா அப்பாவுக்கு எந்த உதவி வச்ச மாட்டான். வந்து 12 கிடா வாங்கி கல்யாணத்தை கொடுத்து விட்டான். ஒரு கார் வாங்கி கொடுத்தான். அது மாத்திரமில்ல, வீட்டில் நின்று பைக்கு சுத்த ஒரு 3000 பேட்டரி வாங்கி கொடுத்தான். 20,000 கோட்டு வாங்கி கொடுத்தான். 4வது நாள்ல இந்த அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. தாங்க முடியல உங்களுக்கு. சோத்திரப்படியே பண்ணுங்கக்கா, சோத்திரத்தில் கிருபை பெருங்கக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க உடனே இப்போ ஒரே புக்கை தூக்கிட்டாங்க. சோத்திரப்படி புக்கையும் பைபிளை தூக்கிட்டு உட்கார்ற வேலை தான். எக்கா உட்காந்துட்டு 12 அதிகாரம் வச்சு 25 அதிகாரம் வாசிங்கய்யா, நிரப்புவார்ன்னு எல்லாம் கொண்ட தாலி வாங்க துட்டு இல்லை. கடைசி அதே பையன் வந்து பெரிய தாலி வாங்கி கொடுத்து 12 கிடா யாருமே போடலை. அவ்வளோ மகிமையாக முடிஞ்சு வீட்டில் மீதி எடுத்து வந்து நின்னாங்க பாருங்க. கர்த்தர் தம்முடைய நிரப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒன்றும் கலங்காதங்க, துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தனியாக போயிருங்க. எனக்குலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது, ஒரு ஷேர் மட்டும் போட்டு உட்காருவேன். ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் நேரம் அதை சொல்லிக்கிட்டு இருப்போம் பாருங்க, என்னுடைய ஆத்மாவில் அப்படியே ஒரு சமாதானம் மூடுறதை நான் பார்ப்பேன், எந்திரிச்சுவேன். ஹல்லேலூயா. யார்ட்டும் போக முடியாதுங்க, பணத்துக்காக யார்ட்டும் உதவிக்கு போக முடியாது.
எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பயமாக வேற இருக்கு. அவங்க எங்கேயுமே போக பயமா இருக்கு, யார்ட்டுமே கேட்க. கர்த்தரை மட்டும் துதிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. தேவன் உங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்போ நினைச்சணும் ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளா நம்ம மாறும்படி ஆண்டவர் அற்புதம். கடந்த நாளுக்கு ஒரு பிள்ளை கேன்சர் வியாதியில இருந்தா, அப்போ அந்த பிள்ளை சாவருக்கு கூட பயப்பட்டு, அதாவது அவள் அன்னைக்கு மறிச்சிருந்தான்னா அவள் மறிச்சு போயிருப்பா. அவள் சாவுக்கு பயந்தா, பாவத்தை குறித்து பயந்தா, ரொம்ப பயந்தா. அப்போ அவளுக்கு இந்த துதியை மட்டும் சொல்லி கொடுத்து அவளுக்கு சில காரியங்கள் அந்த பொண்ணு பண்ணின பாருங்க. 4 நாளைக்குள்ள அப்படியே ஒரு ரட்சிப்பின் சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் கொடுத்த பிறகுதான் அவன் மறிச்சா. ஹல்லேலூயா. காரணம், நம்ம நித்திய ராஜ்யத்திற்கு நம்ம போகணும். எதுலலாம் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறதோ நீங்க துதிச்சு பாருங்க. உங்க பிள்ளைக்காக துதிங்க, உங்க கணவருக்காய் துதிங்க. ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. எப்போ உங்க துதிக்கட்டும் நாவ நிரப்புவார் கர்த்தர். ஸ்தோத்திரத்தால் கிருபைகள் பெருகும், கிருபை பெருகும். தொழில் இல்லையா, பணம் இல்லையா, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்டை பயங்க. நீங்க ஆண்டுட்டு கேளுங்க, அங்க பணம் வந்து பறந்துலாம் வந்துடாது. ஹல்லேலூயா. இங்க ஜெபித்தால் அங்கே அக்கௌண்ட்டுக்குலாம் அப்பெல்லாம் வராது. சோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொழில் ஆசீர்வதிப்பார், உதவியின் கரத்தை நீட்டுவார். யோபுக்கு மீண்டும் சகோதரர்கள் சிநேகிதர்கள் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு ஒத்தாசைகளை தேவன் அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் எதை குறித்தும் கலங்கே தேவையில்ல, நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகவே கர்த்தருக்கு நம்ம துதிக்க ஆரம்பிக்க இந்த நாட்களில் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 ஸ்தோத்திரம் எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருங்க. வீட்டுக்கு யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்க இருதயம் துதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அப்பதான் உங்க இருதயம் சிந்தை என்ன செய்யாது, வீணாகாது. தேவையில்லாத யோசிக்க, தேவையில்லாத பிரச்சனை இருள் அடையாது. இருள் ஸ்தோத்திரம் 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 துதிச்சுக்கொண்டே இருக்க. துதிக்க 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 அற்புதங்கள் நடக்கும். ஒரு நாள் என்னுடைய சகோதரிக்கு குழந்தை கிடையாது. அப்போ அவருடைய கணவர் கொஞ்சம் கால் சரிச்சு நடப்பாங்க. அப்போ வந்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, அவர் ஊழியக்கார் கேட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க என்ன இப்படி அப்படின்னு அவங்க ஒரு அற்பமாக அவங்கள ஒரு மாதிரி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், எல்லாம் பேசி முடிச்சுனாங்க, குழந்தை இருக்கா பூ அப்படின்னாங்க. ஆமாம் இருக்குக்கா அப்படின்ட்டு. எப்போ இதான் மாதம்ன்ட்டு. ஹல்லேலூயா. அவங்க ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, சோத்திரம் இதான் மாதம் அப்படியா, சரி பூ. உடனே தங்கச்சி ஃபோன் போட்டு, அம்மா அந்த அம்மா கேட்க வீட்டை கடந்து தான் வரணும், கண்டிப்பாக இது கேட்கும் பார்த்துக்க சோத்திரம் பண்ணுன்னு சொல்லியாச்சு. உடனே ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு என்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா, குழந்தை தந்தக்கா ஸ்தோத்திரம், அம்மா பேர்காலத்துக்கு வீட்டுக்கு வந்தக்கா ஸ்தோத்திரம், குழந்தை பிறந்தக்கா ஸ்தோத்திரம், பிள்ளை தொட்டல் ஆடுறக்கா ஸ்தோத்திரம், பிள்ளை தரையில் விளையாடுறக்கா ஸ்தோத்திரம், பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறக்கா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் சோத்திரம் போட்டோம். அந்த மாதமே கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்போ காலேஜ் படிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை இன்னும் இல்லை, அந்த ஒரு குழந்தை தான் நான் சொல்லி ஸ்தோத்திரத்தில் பிறந்தது. அந்த ஸ்தோத்திரம் நிரப்புங்க குறைவை. எது உங்களுக்கு இப்போ குறைவா இருக்கு மனசுல வச்சுக்கோங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த குறைவு நிறைவேற முடிஞ்சு. கையில் வெண்ணி இருக்கும்போது எங்கச்சு கூடாது, நெய்க்கு போய் அலையக்கூடாது. உட்காந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே ராத்திரி முழிச்சு எப்போ முழிச்சாலும் சோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1/4 மணி நேரம் எதுவும் பண்ணாதீங்க. ஆண்டவரை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவருடைய சர்வ வல்லமையுடைய நேம சொல்லுங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்களை மகிமையை சொல்லுங்க. இஸ்ரவேல் மறந்து போனாங்க. அவர் செய்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் மறந்து போனதுனால தான் கர்த்தர் கோபம் கொண்டார். அவர்கள் சந்தோஷத்தை இழந்து போனார்கள். அங்கு வாதையை பூந்தது, அங்கு பிரச்சனைகள் வந்தது, அங்கு அவர்கள் கானானுக்குள் நுழைய முடியவில்லை. எப்போ துதிக்க மறக்கிறோமோ எல்லாவற்றையும் நம்ம இழந்து விடுவோம். எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறோமோ எல்லாவற்றையும் அள்ளி விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க ஆரம்பித்திட வேண்டும். 3வது ஒரு காரியமாய் 3வது வாசிக்கும் சங்கீதம் 119 சங்கீதம் நீங்க 165 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். 3வது என்ன ஒரு சமாதானம், நல்லா கவனிக்கணும். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, உங்க இருதயத்துல எந்த சூழலும் சமாதானம் மட்டும் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. அதுதான் உங்க மனைவி சொல்லணும். உங்க மனைவி பார்த்து உங்களை சொல்லணும், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கலப்பான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி இவங்க நினைச்சணும், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்களே நினைச்சணும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வரும் பிரச்சனைகள் ஆனால் மாறி போகும். எப்படி மாறி போகுது வழி, முதலாவது தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம், கர்த்தரை தேடுகிற அனுபவம், அதை விட்டுறக்கூடாது. பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்கா, அது சால்வ் ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு நாளில் முடியலாம், ஒரு வாரத்தில் முடியலாம், ஒரு மாசத்துல முடியலாம், ஒரு வருஷத்துல முடியலாம், ஏன் 10 வருஷமே ஆகட்டுமே. ஹல்லேலூயா. விடக்கூடாது. அவர் தேடுற காரியத்தில். என்னோடலாம் நிறைய பேர் பேச மாட்டாங்க, நிறைய காரியங்கள் பேச மாட்டாங்க. அப்போ அப்படி எல்லாருக்கும் ஜெபம். 7 வருஷம் ஜெபிச்சு வந்தவங்க, 8 வருஷம் ஜெபிச்சு வந்தவங்க, 7 வருஷம் தினமும் ஜெபிச்சிருக்கேன். தினமும் ஜெபிப்பேன் அவங்களுக்காக. 7வது வருஷம் என்னோட ஐக்கியமாக இருக்காங்க. போன வருஷம் 19 பேர் ஒப்புரவாயிருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த 19 பேரும் குறைய சொல்ல மாட்டேன், ஸ்தோத்திரம் மட்டும் ஆண்டவரை சொல்லிட்டு ஆண்டவரோட பேசுறது. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு மாத்திரம் தெரியப்படுத்துங்க. உண்மையிலே பாடுகள் நெருக்கங்களை குறித்து கலங்கவே கலங்காதுங்க. பாட தேவனுக்கு முன்ன வைங்க, அந்த பிரச்சனையை முன்ன வைங்க, அந்த சூழ்நிலையை முன்ன வைங்க, உங்கள் தேவையை முன்ன வைங்க, காரியத்தை முன்ன வைங்க, உங்கள் குழப்பத்தை, உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத தன்மை இன்னைக்கு வரும்போது தான் எனக்கு 5-6 காரியங்கள் என் கூட வந்து என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. ஒன்று கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் பார்த்துக்கூடார், ஆண்டவர் நல்லவர், அவர் பார்த்து எல்லாம் நேர்த்தியை முடிச்சிட்டார். ஹல்லேலூயா.
எல்லாவற்றையும் சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள. மூன்றாவது, அது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானம். என்ன சமாதானம்? வேதத்தை கொடுத்துட்டாரு கையில். இது எல்லாருக்கும் கொடுக்கல, எத்தனையோ மொழியிலன்னு வரல. வேதத்தை குறித்து நமக்கு தெரியும். எல்லாரும் கையிலும் இந்த பொக்கிஷம் இருக்குது. இதுல ஒரு மகத்துவம் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வேதத்தை வாசிக்கிறாங்களோ அவங்க இருதயத்துல சமாதானத்தை ஒருத்தன் புடுங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒட்டி வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? ஒட்டி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே போட்டு பெவிக்கால் போட்டு என்ன செய்யும்? ஒட்டி வச்சுக்கணும் சமாதானத்தை. வேதத்தில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. ஆனால் வேதத்தை வாசிக்கலன்னு வைங்களேன், யோவான் 7:49 சொல்லுது, வேதத்தை அறியாத நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எங்கேருந்து சாபம் வருது? செபிக்காட்டா சாபம், துதிக்காட்டா சாபம், வேதத்தை வாசிக்காட்டா சாபம். இது தெரியாதா? நல்லா கவனிக்கணும். இதுதான் சாபம். வேதத்தை வாசிக்காதவங்க இன்னைக்கு பைபிள் இங்கே வாசிக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒன்று சேர்ந்துட்டு சாபம் சேர்ந்துட்டு, நேற்று வாசிக்கலன்னு சேர்ந்துட்டு, ஒரு வாரம் வாசிக்கலாம் சேர்ந்துட்டு. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2 ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டாரு, 2ஐயும் வச்சுட்டாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வச்சுட்டார். வார்த்தை, வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை வச்சுட்டார். நீங்கள் வாசிக்கும் போது நீதிமொழி 15:23 சொல்லுது, மனுஷன் தன் வாய்மொழினால் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தன் வாய்மொழினால் தான் அவனுக்கு மகிழ்ச்சி. வாய்மொழி என்ன மொழி? வசனங்கிற வாய்மொழி. வசனத்தை சொல்ல 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 தேவனுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை வைப்பார், சமாதானத்தை வைப்பார், அற்புதங்களை வைப்பார். வேதத்தை வாசிக்கலன்னா ஓசியா 4:6 உங்க பிள்ளை மறந்துடுவாராம். என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் ஆயிட்டா, என் பிள்ளைகள் கீழ்ப்படியிலையா, ஒரு காரியம் சரியில்லையா, உடனே பைபிளை தான் எடுப்பேன், உட்கார்ந்து ரொம்ப நேரம் வாசிப்பேன். ஏன்னா வேதம் சொல்கிறது கர்த்தர் பிள்ளை மறக்க கூடாது. பெத்தவங்க கடமை. உங்க பிள்ளை கீழ்ப்படியிலையா, காரணம் நீங்க தான். உங்க பிள்ளை சொல்லு கேட்கலையா, நீங்க தான். ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, நீங்க தான் காரணம். உங்க பிள்ளை கர்த்தருக்குள்ள இல்லையா, நீங்க தான் காரணம். ஊரை சுத்துதா, நீங்க தான் காரணம். உங்க பிள்ளை நல்லா ஜபிக்குதா, நீங்க தான் காரணம். உங்க பிள்ளை உங்க கர்த்தரோடு இருக்குதா, நீங்க தான் காரணம். கொயர்ல இருக்குதா, ஆலயத்துக்கு வருதா, கடவுளுக்கு நீங்க தான் காரணம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்ப நம்ம பிள்ளைகிட்ட வாழ்க்கையில குறை பைபிளை தூக்கணும். சொல்லு கேக்கியா, வயசு ஏறிட்டே இவ்வளவு படிக்க வச்சிருக்கேன்னு இதெல்லாம் சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. பைபிளை தூக்கி தனியா போயிடணும். ஊருக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, ஹோட்டலுக்கு போங்க, எங்கேயாவது போய் எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து பைபிளை தூக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார் கர்த்தர். உங்க குடும்பத்தின் குறைவுகள் மாறும், உங்க குடும்பத்தின் பிரச்சனை. இதை நம்ம தூக்குறதே கிடையாது. அப்ப தூக்காட்ட சாபன்ட்டார். உடனே நம்ம பேய்க்கு பயப்படுறோம். நிறைய கிறிஸ்தவங்க பேய்க்கு தான் பயப்படுறாங்க, பேய்க்கு தான் பயப்படுறாங்க. இயேசுனா இருக்காருன்னா யாருக்கும் பயம் இல்லை. எப்ப இயேசுவும் கூட இருக்கார், பயப்படாதம்மா. அப்படியாக்கா, ஒரு இருள் அப்படியே போகுது, அப்படியே கிராஸ், அப்படியா கரெக்டா சொல்லுங்களேன், கண்ணை திறந்து சொல்லுங்களேன், தெரியுதாக்கா? அடுத்த ஊழியக்காரத்தை வெளிப்படுத்துறதா? பேய் எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இருந்துச்சு? யோபு இருக்கும்போது சனி உலகத்தை சுத்தி சனி வந்து தேவதூதர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இங்க இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? எல்லா இடத்துலையும் அவன் இருப்பான், அவன் உலகத்தின் அதிபதி. ஆனா நம்மளை தான் தொட முடியாது. ஹல்லேலூயா. சுத்தி சுத்தி வருவான், ஒருத்தர் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதை வசிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன்னா அது மேற்கொள்ளக்கூடிய வசனத்தை கொடுத்துட்டார். எத்தனை பேர் செய்வனை வச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சவால் விட்டு பாருங்க. ஒரு சவால் 10 மந்திரவாதியை கூட்டு வையா, எனக்கு நான் கிட்ட நிற்கிறேன், இயேசுவின் ரத்தம் செய்து ஒன்று மட்டும் சொல்லி பாருங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒன்றை சொன்னாலும் உங்களை தொடாது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியம். ஒரு அம்மா பாவம் செய்த ஒரு அம்மா விபச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு கிராமத்துக்குள்ளே போச்சு. திடீர்னு 12 மணிக்கு போலீஸ் அந்த விசில் அடிச்சுட்டு வந்த உடனே ஐயோ போலீஸ் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒரு ரூமுக்குள்ளே ஏறி, அதுக்கு மறக்க முடியாது எனக்கு அந்த அவங்க சொன்ன சாட்சி. அவங்க போய் ஏறி விழுந்துட்டாங்களாம் அந்த ரூமுக்குள்ளே, அந்த கோட்டைக்குள்ளே ஏறி உட்காந்து சர்ச்சில் மணி அடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு வாண்டர் அறியாதவங்க, இயேசு தெரியாது, போனது பாவம் செய்யறதுக்கு. அந்த சர்ச்சு ஆலயத்தில் மணி அடித்து அந்த வசனம் சொல்லும்போது அப்படி சொல்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள உள்ளே விழுந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய், கருப்பு நாய் நாக்கை நீட்டிட்டு அவங்களுக்கு நேரம் பாஞ்சி பயங்கரமாக வந்திருக்கு. அப்படி வந்த உடனே அவளுக்கு தெரிஞ்சதான் கூப்பிட்டுருக்காங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. கடைசியில் கரெக்டாக சர்ச்சில் மணி அடிக்கிற சவுண்டு, மணி அடிக்குதான் ராத்திரி 12 மணிக்கு. அப்படியே 12 மணிக்கு அதை அடிக்கும் பொழுது இயேசுவேன்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. எங்க இயேசுவேன்னு சொன்னாங்களாம். ஆண்டவர் அறியாதவங்க, ஒரு புறஜாதியார், ஒரு உபச்சாரம் பண்ண போன பெண், ஒரு பாவத்தில் கிடக்கிறவா, இயேசு ரட்சகர் என்பது தெரியாது, இயேசு எனக்காய் மரித்தார் என்பது தெரியாது, இயேசு எனக்காக யாவும் செய்வான்னு தெரியாது, வேத வசனம் தெரியாது, ஆலயம் தெரியாது, அவருடைய மகிமை தெரியாது, அவருடைய பொக்கிஷம் தெரியாது, அவருடைய அன்பை ருசி பார்த்ததில்லை. இயேசுவேன்னு கூப்பிட்ட ஒரு வார்த்தையில வந்த நாய் பின்னால போயிட்டான். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, இவங்களே இயேசுவேன்னு கூட்டா பேய் ஓடிச்சுன்னா இங்க நம்ம இயேசுவே 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 சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். எப்படி வரும் செய்வனே? எங்க வரும் பேய்? எங்க ஒரு பிசாசு? ஒரு வீட்டுக்குள்ள இருள் இருக்கு, நேர போய் லைட்டை போட்டா வெளிச்சம் வரப்போகுது. இயேசுங்கிற லைட்டை போடுங்க, சத்தியத்தை அறிங்க, சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியம் வேதமே வெளிச்சம், வசனத்தை வைங்க, அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வந்துட போகுது.
கொடுத்துருக்கிறாருல. உலகத்திற்கு அவ்வளோ பேயும் வரட்டுக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. லூக்கா 10:19 தெரியுமா உங்களுக்கு? நமக்கே தெரியாது. உலகத்தில் இருக்கிற 5 கண்ட மக்கத்தில் 750 கோடி இருக்கிற ஜனங்கள்ல அவ்வளோ பேயும் வரட்டுறதுக்கு ஒரே ஒரு வசனம் லூக்கா 10:19. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் சேவனை வச்சிருக்கானா என்னாகும் 23:23. உங்களுக்கு விரோதமாய் ஒரு 10 எலும்பி நிற்குதா கொலசி 2:15, வெளிப்படுத்தல் 12:11. இவ வசனம் கொடுத்துட்டாரே, எல்லாமே கொடுத்துட்டாரே, தீப்பெட்டி கொடுத்துட்டாரே, சுச்சையும் கையில எல்லாம் கொடுத்துட்டாரே. ஐயோ இருட்டா இருக்கு, ஐயோ இருட்டா இருக்குன்னா இன்னும் பைத்தியக்காரத்தன்மையில நம்ம வாழக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மற்றவர்களுக்கு நம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இன்னும் நாம இருளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஐயோ வெளிச்சத்தை காணோம், வெளிச்சத்தை காணோம். சத்தியம் தான் வெளிச்சம், வேதம் தான் வெளிச்சம், கட்டளை தான் விளக்கு, வசனம் தான் உனக்கு விளக்கு, ஆண்டவர் தான் உனக்கு விளக்கு. வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கிற இடத்துக்குள்ள இன்னொரு இருள் எப்படி வர முடியும்? இருளை கண்டு பயப்படுறவன் அவன் வச்சுட்டான், அவன் பார்த்துட்டான், இவன் பார்த்துட்டான், அதனால எனக்கு பிரச்சனை, காலு ஒரு மாதிரிட்டு, கை ஒரு மாதிரிட்டு, நேற்று குழம்பு வச்சு எட்டி பார்த்தா அதனால எனக்கு புரியாயிட்டு. எவ்வளவு பேர் பேய்க்கு பயப்படுறோம். பேய்க்கு பயப்படுறவங்களாம் நரகம்தான். ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? தெரியுமா தெரியாதா? பேய்க்கு பயப்படுறவங்களுக்கு எங்க உண்டு? இயேசுக்கு பயப்பட்டா தான் பரலோகம், பேய்க்கு பயப்பட்டா நரகம். வெளிப்பட்ட 21:8 சொல்லுது பயப்படுகிறவர்கள். ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ கவலைப்படக்கூடாது, விசுவாசமா இருங்க. கவலைப்பட்டாலும் எங்க தான் போவோம் தெரியுமா உங்களுக்கு? கவலைப்பட்ட எங்க போவோம்? அவிசுவாசம் பட்ட எங்க போடும்? ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத, கவலையா இருக்குக்கா, பயப்படாத, பயமா இருக்குக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிர்ப்பு தானே, எதிர்ச்சொல் தானே அது. என்ன செய்யனே தெரியல, கவலைப்பட்டாச்சா? வெளிப்படுத்தல் 21:8 அங்க பொய்யர் இருப்பான், சூனியக்காரன் கிடப்பான், விபச்சாரங்காரன் கிடப்பான், குடிகாரன் கிடப்பான், எல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் நரக. அதுல யாரு கிடப்பான்? பேய்க்கு பயப்படுறவன், கடகாரனுக்கு பயப்படுறவன், மனுஷனுக்கு பயப்படுறவன், என்னத்துக்கு பயப்பட்டாலும் நரகம் நிச்சயம், கவலைப்பட்டாலும் நரகம் நிச்சயம். எத்தனை பைபிளை தூக்கி எத்தனை செய்தியை கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அவிசுவாசவனுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது. அங்க போய் இவர் குடிக்காரு பாவி, அவர் சினிமா பார்க்காரு பாவி, இவர் ஆலயத்துக்கு வர மாட்டேங்காரு. அதுலயும் பெண்கள் கொஞ்சம் சொல்லிட்டான்னா புருஷ மாதிரி குடும்பத்துக்கு வர்றது இல்லை, ஆலயத்துக்கு வர்றது இல்லை, ஆண்டவரை தூத்தி இந்த மனுஷனால தான் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறது. இது வேற இருக்கு நிறைய வீட்டுல. ஏக்கா நீங்க ஜெபம் பண்றதே போதும், அவரெல்லாம் மனசுக்கு ஜெபம் பண்ணிட்டு போற சத்தாட்டம் போங்க அப்படிமேனா. ஹல்லேலூயா. இருதயத்தை கத்தர் பாப்பா, எல்லாம் ஜெபிக்கலாம், குடும்பம் வரணும் ஆலயத்துக்கு. கண்டிப்பா வருஷத்துக்கு 3 நேரமாவது ஆண்கள் வரணும் சர்ச்சுக்கு. தெரியுமா உங்களுக்கு? 3 நேரமாவது ஆலயத்துக்கு வரணும். ஒருத்த சொன்னா நான் பிறக்கும் போது எங்க அம்மா கொண்டு போயிட்டாங்க, சரி. கல்யாணம் முடிக்க கொண்டாட்டி கூட்டு போயிட்டா, சரி. செத்த பண்ண 4 தூக்கிட்டு போயிடுவான். 3 வந்துட்டுல. அவர் பண்டிகை நாட்கள் ஆண்கள் 3 நேரம் வருஷத்துக்கு வந்துருன்னு இருக்காரு. இவர் வாழ்க்கைக்கே 3 நேரம் போட்டார். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? உள்ள வரணும், ஜெபிக்கணும், கடவுளை தேட நம்ம கொடுக்கப்பட்டு. அப்படி இருந்தால் தான் பிசாசு நம்மளை தொடாது. அப்ப இந்த வசனத்தை சொன்னாலே பேய் என்ன செய்யாது? பேய்க்கெல்லாம் பயப்படவே கூடாது. கத்திரப்படி எந்த இடத்துல எதிர்த்து ஜெபிக்கணும். ஆண்டோட வசனங்களை சொல்லி ஜெபிங்க, வார்த்தை சொல்லுங்க. அதான் யோபு பக்தன் சொல்றாரு, அவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, கத்திர வார்த்தை எனக்குள்ள நிறைஞ்சிருக்கிறபடினால நான் என்ன செய்யறேன்? 32:18 உள்ளத்துல ஆவி ஏவி எழுப்புகிறது. நீங்க என்ன பேசுறீங்க? இன்னும் சங்கீதம் 33 சங்கீதம் 66 6வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாயின் வார்த்தையினால சகலம் உண்டாக்கப்பட்டது. 33:6 சகலம் உண்டாக்கப்பட்ட வார்த்தைக்கு ரொம்ப பவர் உண்டு. அதனால பிசாசை துற மட்டும் வியாதியை துரத்த முடியும். வசனம் சங்கீதம் 107:20 எந்த வியாதியா இருந்தாலும் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்கள் நடக்கும். நமக்கு அந்த பவர் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கு. நீங்க யாராக இருந்தாலும் மார்க் 16:18 விசுவாசம் உள்ளவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்ப சொஸ்தமடைவார்கள். சுகமாவலியா? மூப்பர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசி சர்ச்சில் எண்ணெய் போடுங்க, ஐயாட்ட ஜெபம் பண்ணுங்க, எல்லாமே நமக்கு கொடுத்துட்டார். கையை வச்சு ஜெபம் பண்ணி எல்லாரும் கையை தூக்குவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் வலதுகரத்தை தூக்குவோமா? இந்த சாதாரண கரம் இல்லை. ஹல்லேலூயா. நீ செக் பண்ணி பாருங்க. யாருக்கு வயிற்று வலிக்கு செக் பண்ணி பார்க்கணும். உங்க வயிற்று வலிக்கு காது வலிக்குன்னா உங்க அந்த கையை வச்சு மார்க் 16 படிச்சு ஏசி ஆமத்து சிலுவை போடுங்க, அடுத்து சாச்சி இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் வார்த்தையினால துரத்தணும். விசுவாச வார்த்தைகளை பேசணும், அவிசுவாசமா பேசக்கூடாது. எப்பவும் நல்லா பேசணும். நல்லா பேசணும். ஒன்னு சொல்றேன், என்ன எதிர்பார்க்க 2 காரியம். ஒன்னு கவனிச்சுக்கோங்க. ஒன்னு இடது பக்கம் இது ஃபுல்லா பிரச்சனை, கஷ்டம், வியாதி, நெருக்கம், துன்பம், இழப்பு என்னமோ இருக்குது. இந்த பக்கம் நீங்க அப்படி டேனிங் என்ன எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு எதை எதிர்பார்க்குறீங்க? புரியுதா? இதுக்கு நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? இது இப்படி இருந்தா என் பிள்ளை இப்படி இருக்கா, அன்னைக்கு இப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கார், இப்படி இருக்கணும். நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்த்ததை முன்ன வச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாச வார்த்தை.
நீங்கள் இதை நினச்சி என்ன செய்ய போகிறோம் கவலைப்பட்டீங்கன்னா நடக்காது. ஏன்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் பலிக்கும். மரணமானாலும் ஜீவனானாலும் நாவில் அதிகாரத்தில் இருக்குது. உன் வாயின் வார்த்தையினால்தான் ஆண்டவர் நமக்கு அற்பத்தை செய்கிறார். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசு. இருதயத்துக்கு வசனத்தை வைக்கணும். எப்பவும் வசனம் வந்துகிட்டே இருக்கணும். வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஒரு ஆபத்து வருதா உடனே சொல்லணும். ஆபத்து காலத்துல கூப்பிட்டு சொன்னீங்களே சொல்லணும். பொட்டப்புல கீழ்படியிலையா உடா பையன் கீழ்படிய சொல்லணும். குமாரன் ஓங்களும் விருட்சத்தை போல இருப்பானிலே, என் குமாரத்தை அரண்மனை சித்தந்த கற்களை போல இருப்பான்னு சொன்னீங்களே. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளையுடைய இதை தான் நீங்க சொல்லணும். வாக்கு தத்தத்தை சொல்லணும். விசுவாச வார்த்தை சொல்லணும். என் பிள்ளை படிக்கணும். சபையிலும் சமுதாயத்திலும் பட்டணத்திலும் என் பிள்ளை உயர்த்த போறக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. என்ன ஆசைப்படுறீங்களோ அதை பேசி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க ஆசைப்படுற நிறைய இருக்கும் தானே. எதனாலும் கேட்டு விடுங்க ஆண்டவர்கிட்ட. மனுஷங்கிட்ட தான் கேட்க முடியும். ஆண்டவர்கிட்ட எதனாலும் நம்ம கேட்கலாம். அதை விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கணும். அதுதான் 12 வருஷம் பெரும்பாலும் மார்க் 5:27 வாசிக்கிறோம். அவர் சுகமாகலை. ஆனால் ஒரே வார்த்தை, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் தொடுவேன், தொட்டா சொஸ்தமாவேன் என்று சொன்னான். சொல்லும் போதே வல்லமை பவரை இறங்கிட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் பெண்கள் கூட்டத்தில் போக முடியாது. இப்போ திடீர்னு பிரதமர் வராரு, உடனே உள்ளக்க நம்ம போக முடியுமா? அரசியல்வாதி நம்மளை உள்ள விடுவாங்களா? ஏசு அப்படி இருக்கும்போது கூட்டமாக இருக்கும், பெண்கள்லாம் உள்ள போக முடியாது. ஆனால் வஸ்திரத்தை மட்டும் தொடுவேன் தொட்டா வல்லமை இறங்கிச்சு. ஆண்டவர் கேட்டார், என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை பச்சை தொட்டது யார்? சீசர்கள் சொல்றாங்க, என்னப்பா எவ்வளோ கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்குது. இல்லை, என்கிட்ட இருந்து வல்லமை பரப்பிடுச்சு. எப்போ விசுவாசமா பேசுறீங்களோ வல்லமை வந்துட்டு விட்டுக்கல. ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு அப்படி அப்பவே வந்துட்டு உங்களுக்கு என் பிள்ளை படிப்பான், என் குடி என்ன தேவையோ அதை சொல்லி கத்த செய்து விட்டார். கத்த தந்து விட்டார். என் பிள்ளை கலெக்டர் வேணுமா? கலெக்டரான காசு ஊத்துறோம், கலெக்டர் ஆக்கிட்டார். அந்த சித்தமான அது சித்தத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஹல்லேலூயா. சொல்லி நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி பாருங்க, தேவன் அந்த காரியத்தை அர்ப்பணிச்சுவார். இந்த பக்கம் எட்டி பாத்திரக்கூடாது. ஹல்லேலூயா. கலக்கம், கவலைகள், பாடுகள், பிரச்சனைகள் எதிர்த்து பார்க்க கூடாது. ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நீ வசனத்தை சொல்லும் பொழுது அதான் மரியாள் தேவனுடைய சமூகத்தை அப்படியே காத்திருக்கும் போது நீங்க நல்லா கவனிக்கணும். மரியாள் காத்திருக்கிறா. அப்படியே காத்திருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு. வார்த்தையில தான் சமாதானம். அதனால தான் நீங்க நெகேமியா 8:12 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அங்க வாசிக்கும் போது அவங்க புசித்து குடித்து அவங்க சந்தோஷமா இருந்தாலும் என்று பார்க்கிறோம். எப்பெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படியே வேதத்தை வாசிங்க, அதிகமா வாசிக்க ஆரம்பிங்க. மாத்தலாம். அப்படியே உட்கார்ந்து பாதப்படியில உட்காராதனால பல கவலை, பற்பல கவலை, பல பிரச்சனை, பல வேதனை, பல துக்கம், பல காரியம் தாங்க முடியல. ஆனா மரியாள் மட்டும் வார்த்தையை அப்படியே தியானிச்சா, வசனத்தை மாத்திரம் கவனிச்சா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. அப்பொழுது பாருங்க அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, என்ன பங்கு உன் பிள்ளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, தேவன் குறித்து அந்த பங்கை கர்த்தர் மேல வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பங்கை நம்ம பெற்றுக்கொள்ளும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம எதை குறித்தும் கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எப்போ நம்ம சமாதானம் இழந்து போவோம்னா பாவம் செய்யும் போது மாத்திரம்தான் நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும். ஆனா எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தர் துதித்து பாருங்க. கர்த்தர் வேதத்தை எடுத்து வாசிங்க. இன்னும் தீர்மானம் பண்ணுங்க, நான் சில நேரம் வெளிப்படுத்த முழுசு வாசிக்கணும் உட்கார்ந்துருவேன். சில மத்தையெல்லாம் வாசிக்கணும் உட்கார்ந்துருவேன். சங்கீதத்தை 150 வாசத்தை எந்திக்கணும் உட்காருங்க. ஒரு 50-80 அதிகத்தை வாசிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வசனத்தையாவது மனப்படம் பண்ணி அதை வாசித்து தியானிச்சு என்னவோ எவ்வளோ நேரம் எப்படி உங்க இஷ்டப்படி செய்யுங்க. பைபிளையும் என்னாகமோ நாளாகமோ அதெல்லாம் வாசிக்காம புரியுறத வாசிங்க. யாருக்கும் பைபிள் வாசிக்க இஷ்டம் இல்லையா? யோனாவை எடுத்து வாசிங்க, குட்டி கதை மாதிரி இருக்கும். எஸ்தர் வாசிங்க, சங்கீதத்தை வாசிங்க, ஒரு புரியுறத வாசிங்க. பேனா வச்சுக்கோங்க, பைபிளை குறிச்சு வாசிங்க. அப்பப்ப எடுத்து வாசிங்க, இடைவிடாமல் வாசிங்க. அதான் தாவீது சொன்னார், குறித்த ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் வேதத்தை வாசிக்கும்படி திறந்து கொள்ளும். இந்த வேதத்தை நீங்க தூக்கி பாருங்க, மகத்துவத்தை நீங்க தூக்கி பாருங்க. இன்னைக்கு செல்போனை கொண்டு போறோம், பல பர்ஸை கொண்டு போறோம். ஆனா என்னத்தை கொண்டு போல? பைபிளை கொண்டு போறக்கு வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம். சில பிள்ளைங்களாம் சர்ச்சுக்கு கொண்டு போறக்கு பயப்படுது. வேதத்தை தூக்கி பாருங்க. இந்த வேதத்தை எடுத்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி வாசிங்க. அன்னைக்கு வாசிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிக்கிறாங்க, உடனே எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க. ஒரு நாள் இந்த வேதத்தை எடுத்து நான் ஒரு தாலுகா ஆபீஸ் போயிருந்தேன். அந்த தாலுகா ஆபீஸ் போயிருக்கும்போது அதில் உட்காந்து பைபிள் எடுத்து வாசித்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு மனு கொடுக்க போயிருந்தேன். ஒரு மனு கொடுக்க போன இடத்துல வெளியே உட்காந்து ரொம்ப மக்கள் ரொம்ப இருந்தாங்க, க்யூவில் நின்னாங்க. நான் அந்த பக்கத்தில் நின்று உட்காந்து பைபிள் வாசித்தேன். திடீர்னு தாசில்தாரை கூப்பிட்டு அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் வந்த உடனே என்னை வந்து சேரில் உட்கார சொன்னாங்க. உட்காந்து என்னங்கன்னு, அம்மாவுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு அப்படின்னாங்க. உடனே எனக்கு போய் காப்பி வாங்கி கொடுத்தாங்க. என்ன வேண்டாம், இல்லை நீங்களாம் அங்கே வராதிங்கம்மா, என் நம்பர் யாருன்னே தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது, ஆண்டர் அறியலை. என்ன நான் என் நம்பர் தரேன், என்னை தனியாக வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டார். ஏன்னு தெரியுமா? அப்போ தான் சொன்னார், நீங்கள் கிறிஸ்டினும் பைபிள் வாசித்து நான் கவனித்தேன், எனக்கும் ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு. சரி ஐயா அப்படின்னு சொல்லி வந்து அந்த வேதம் நம்மளை அந்த இடத்துல கனப்படுத்தும். உங்களை அதை தழுவி கொண்டால்
நீங்க அதை மேன்மைப்படுத்தினா அது உங்களை என்ன செய்யும்? அதை மேன்மைப்படுத்தும். ஆகவே இந்த வேதத்தை தூக்கி பாருங்க. போற இடம்லாம் வெற்றி தான். நீங்க போற இடம்லாம் வாய்க்கும். தேவையில்லாததை கத்த நிறுத்திடுவார். ஆகவே இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க உங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பண கஷ்டமா, கொஞ்சம் பைபிளை தூக்குங்க. வீட்டில் பிரச்சனையா, பைபிளை தூக்குங்க. அது மாத்திரம் இல்லை, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வசனத்தை சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது விதை மாதிரி. நல்லா கவனிக்கணும். நீங்க வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு விதை போடுறீங்க. நீங்க திருப்பி சொல்லும் போது அதுக்கு தண்ணி ஊத்துறீங்க. திருப்பி நீங்க அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அது முளைச்சு வருது. திருப்பி நீங்க சொல்லும்போது பூத்து காய்த்து அது அப்படியே பலன் கொடுக்குது. ஹல்லேலூயா. நீங்க விதையே போடாம பழத்தை எப்படி பறிக்க முடியும்? விதையே போடுறது கிடையாது, வசனத்தை வாசிக்கிறது கிடையாது. எப்படி பழத்தை பறிக்க முடியும்? ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய கணவருக்கு நாங்கள் சாத்தான்குளத்துக்கு எடுத்து 1.5 மணி நேரம் டிராவலில் நான் போகணும். முடிஞ்சு டைம் சரியா 1.5 மணி நேரம் நாங்கள் டிராவலில் போயிட்டு இருந்தோம். அப்போ போகணும். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல், பயங்கரமான ஒரு காய்ச்சல். அவங்களுக்கு நைட்டு கரண்ட் இல்லை, மழை பெய்யுது, ரோடெல்லாம் பள்ளம் குழிமா இருக்குது. அப்போ நாங்கள் கார் வாங்கலை, பைக்கில் தான் போனோம். இங்கேருந்து நைட் ப்ரேயர் போனோம். அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல், பயங்கர காய்ச்சல். ஒன்று ரெயின் கோட் போட்டுட்டாங்க, எல்லாம் போட்டுட்டு மெடிக்கலில் போய் நான் ஒரு மாத்திரை வாங்க போனேன், காய்ச்சல் மாத்திரை. அந்த மாத்திரை போய் ஒரு குரோசின் மாத்திரை மட்டும் வாங்கி 2 மாத்திரை மட்டும் வாங்கிட்டு என் கையில் வச்சுட்டு அந்த மெடிக்கல்லேருந்து இப்படி திரும்பும் பொழுது எனக்கு முன்னால் ஒரு கார் போச்சு. அந்த காரில் ஒரு வசனம் இருந்துச்சு, சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அந்த வார்த்தையில் கடந்துச்சு. உடனே இப்போ எனக்கு சூழ்நிலை, காய்ச்சல், மழை, கரண்ட் இல்லை, ரோடு பள்ளம், 1.5 மணி நேரம் டிராவல், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோத்தையும் மொத்தமாக ஆண்டரே இவ்வளோ சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி இந்த மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 1.25 மணி நேரம் இந்த ஒரு வசனத்தை சொன்னேன். ஹல்லேலூயா. 1.25 மணி நேரம் டிராவலில் போக போக வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போனேன். இந்த வசனத்தையே சொல்லிட்டு போனேன். அங்கே போய் இறங்கும் போது ரெயின்கோட்டை கலத்தி சொல்கிறாங்க, புழுங்குது, எனக்கு மாத்திரன்னு கொடுக்கல, புழுங்குது சொல்லி கலத்தி போட்டுட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஃபேன் போட்டு சட்டை கலத்திட்டு பனியனோட படுத்திருந்தாங்க ஃபேனுக்கு கீழே. ஹல்லேலூயா. எங்க நம்ம வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. அந்த வார்த்தை விதை சும்மா இல்லை. என்ன காரியங்களை சாதிக்கணுமா, நாளைக்கு எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். எதை குறிச்சுமே கர்த்தருக்கு பயந்து, எதை குறிச்சும் இல்லை, எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சிருவேன். வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக. என்னை சபிக்கிறாங்களா அவங்களை ஆசீர்வதி ஜெபிச்சுட்டே இருப்பேன். அவங்களாம் சபிக்க கூடாது. நீ ஆசீர்வதி, அவன் சரியில்லைன்னா வந்துடும். ஹல்லேலூயா. டபுள் ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம் வேணுமா? எதிரி எழுமணும். எழும்பிட்டாங்களா சத்துருக்கு மத்தியில் உயர்த்துவார். அவங்கள ஆசீர்வதிக்கிட்டே இருங்க. உங்களை நல்லா பாராட்டுனா அங்கே போய் சேரும். உங்களை திட்டிக்கிட்டே இருந்தால் டபுளாக வந்துடும் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே நம்ம வேத வசனத்தோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது பாடு ஒன்றும் செய்ய முடியாது, பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய முடியாது, பலவீனங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நம்ம இந்த நாட்களில் அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தைகளை பேசணும், அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. அது அற்புதங்களை கொண்டு வராது. ஹல்லேலூயா. அவிசுவாச வார்த்தை பரலோகத்துக்கும் கொண்டு போகாது. எதை குறிச்சும் கவலைப்படாது. பயமா இருக்குன்னு வார்த்தை வரவே கூடாது. யாராவது பயமே, சனியனை, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு மாதிரி லூசி, சனியனை, அந்த மாதிரிலாம் பேச பிள்ளைகளை யார் தேவையில்லாத வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தை, கவலையான வார்த்தைகள், ஒரு கிருபை இல்லாத வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை எப்பவும் கிருபை நிறைந்த வார்த்தைகள், சோத்தரிக்கிற வார்த்தைகள், கர்த்தருடைய வசனத்தின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், எதிர்பார்க்கிற வார்த்தைகள் விதையா விழும். ஒருவேளை இப்படி பேசுனா இது விதை தான். ஹல்லேலூயா. முள்ளு மரம் மாதிரி முளைச்சி வந்து நிற்க மாட்டி உங்களுக்கு உள்ள பூர முடியாது, நீங்க மாட்டி வெட்டவும் முடியாது. ஆகவே நம்ம போடுற விதை, விசுவாச விதைய, வசனத்தின் விதைய, கர்த்தருடைய வார்த்தையின் விதைய, நீங்க விரும்புகிற ஆசையின் விதைய அந்த இடத்துல போடுங்க. அது முளைத்து அப்படியே அது கிளை விட்டு அது பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பும் நாட்களை கர்த்தர் வைப்பார். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. என் பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பெரிய லெவல் இருக்கலாம், எல்லாமே நம்மள வாங்க முடியும், எல்லாமே நம்மள செய்ய முடியும். ஆனா மகிழ்ச்சி இருக்கிறதா? என் தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தை எப்பவும் கர்த்தரை துதிக்கவும், எப்பவும் கர்த்தரை பாடும், எப்பவும் அவரை துதிக்கவும், அவருடைய வார்த்தை சொல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத ஒப்பு கொடுப்போமா? முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வேணும்னா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, திரும்ப எனக்கு உயிர்ப்பியும் ஐயா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. ஏதோ ஒன்று இழந்திருக்கிறேன், பைபிள் வாசிக்காம இருந்திருக்கலாம், ஜெபிக்காம இருந்திருக்கலாம், விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம், கர்த்தரை தேடாம இருந்திருக்கலாம், அவரோட ஐக்கியப்படாம இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிற சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜீசே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள்
ஹalleluya. எல்லாம் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவரே ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவம் செய்தாலும் நான் சந்தோஷத்தை இழந்துட கூடாது ஐயா. பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஆகவே விறுவிறுப்புகள் கோபங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அந்த சிலவன் பாளையத்தில் கர்த்தர் உலாவி வருவார். உன்னிடத்து அசசியான காரியத்தை கண்டு கர்த்தரை விலகி விடாதபடிக்கு என் தகப்பன் ஹalleluya. என் அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பாளையத்தில் உலாவி வருகிற கர்த்தர், பாளையத்தில் உலாவி வருகிற கர்த்தர் அசசியான எந்த ஒரு காரியமோ உன்னை விட்டு விலகத்தக்கதாக எல்லாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஹalleluya. அதனால தேவ சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமாய் மகிழ்ச்சி வைக்க போகிறார். நீங்க சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கடந்து போக போறீங்க. நீங்க எதிர்பார்த்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு நீங்க தெரியப்படுத்தும் பொழுது ஒரு இதயத்தில் சமாதானத்தையும் கர்த்தர் சிந்தையில ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கர்த்தர் வைப்பார். எல்லா ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த ஹalleluya எப்போ துதித்து பாருங்க. என் தேவப்பிள்ளை ஸ்தோத்திரித்து பாருங்க. உங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படியா பாடுகள்ல நெருக்கத்துல பிரச்சனையில உங்க கண்ணீர்ல மாற்றத்தை நீங்க காண போகிறீங்க. ஒரு மாற்றத்தை காண போறீங்க. ஹalleluya ஹalleluya. எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்ட தடைகளை விலகுறது. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு துதிக்க முடியல. தாவீது சொன்னார் என் உதடுகளை திறந்தலும் அப்பதே நான் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஹalleluya. எல்லாரும் துதிக்கக்கூடிய வல்லமை இரவும் பகலும் எப்போதும் கர்த்தரை துதிக்கத்தக்கதாய் ஒரு துதியின் சத்தம் இறங்கட்டும் ஐயா. ஒரு துதியின் வல்லமை இறங்கட்டும். துதிக்க முடியாததுனால ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வருகிற சாபங்கள், துதிக்க முடியாதனால வருகிற நஷ்டங்கள், துதிக்க முடியாதனால வருகிற இழப்புகள், துதிக்க முடியாதனால எல்லாம் ஆண்டவரே மாறி போகட்டும் ஐயா. கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவரே நான் மகிழ்ச்சியா இருப்பேன் சொன்னது போல ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சியா இராதிருந்தா நான் துக்கத்தை அமர்ந்திருப்பேன் தாவீது சொன்னது போல இன்றைக்கும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்காததுனால வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால வேதத்தை அசட்டை பண்ணுகிறபடினால ஆண்டவரே எவ்வளவு துக்கங்கள் ஐயா வாழ்க்கையில இன்றையில இருந்து இந்த துக்கங்கள் எடுத்து போடத்தக்கதா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். ஆண்டவரே துதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவங்களை பரிசுத்தப்படுத்த சீர்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஐயா. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ரிஷாதா டாலாதரியா கரவா எல்லா தடைகள் விலகட்டும் ஐயா. சமாதானம் இறங்கட்டும். அலங்கத்திற்குள்ள சமாதானம் இறங்கட்டும். அரண்மனைக்குள்ள சுகம் இறங்குவதாக இப்போதே கர்த்தர் வல்லமை கர்த்தர் வல்லமை கர்த்தர் வல்லமை. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதோ நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா நான் உன்னை விடுவிப்பேன் மகளே பயப்படாதே. அவருடைய சமூகத்தில் வாஞ்சியா இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். அன்னை தினமும் நீ அவரை தேடுவதையோ அன்னை தினமுடைய சமூகத்தில் ஓ நீ இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். நீ கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினா கர்த்தர் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறேன். நன்றி நன்றி ஆண்டவரே. அவருடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு இதயம் மகிழ்ந்திருக்கட்டும் மகிழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஹalleluya. அண்டி பரிசுத்த ஆவியானவரே இதோ கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல உன் பிள்ளைகளை நான் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்து கலங்காது. தேவனுடைய மகிமை உன் பிள்ளைகளை ஆட்கொள்ளும். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல ஓ கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. தூரத்தில் குடும்பத்து மேல இறங்கி வருகிறது. அந்த எல்லைக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை அனுப்புகிறார். அந்த அரண்மனைக்குள்ள சுகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஹalleluya. அண்டி நன்றி ஆண்டவரே. அண்டி தகப்பனே நன்றி தகப்பனே. இரவு நேரத்துல ஓ தூங்க முடியாதபடி போராடுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே இப்படி வல்லமை இறங்கட்டும். சில வாழ்க்கையில அந்த தூக்கங்கள் தடையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா அந்த தடைகள் விலகி போவதாக. இதோ கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிப்பார் என்றது போல இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பலன் இறங்குவதாக பலன் இறங்குவதாக. ஹalleluya. அண்டி நன்றி. நான் சொல்லுகிற வார்த்தை இதோ ரீஷாதரிபியா நீ என்னைக்கு கூப்பிடு நான் உனக்கு மறுஉத்தரவு தருவேன். பயப்படாதே மறுஉத்தரவு உனக்கு தருவேன். ஹalleluya. இதோ கர்த்தர் தம்முடைய செவியை திறந்திருக்கிறார். உன் கூப்பிடுதலுக்காக கர்த்தருடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இதோ நீதிமான் நோக்கமா இருக்கிறது. thank you Lord. ஹalleluya. நீ இழந்து போனவர்களை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். பயப்படாதே பெற்றுக்கொள்ளுவாய். ஹalleluya. சில இழந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அதன் மகிழ்ச்சியை வைக்கிறார். ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைக்கிறார். மீண்டும் திருப்பிக் கொள்ளத்தக்கதான ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் வைக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. என்னுடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு மூடட்டும் ஐயா ஒவ்வொரு மூடட்டும் ஐயா. சில மேல ஆத்தும பாரத்தை கர்த்தர் வைக்கிறார். என் தேவ பிள்ளையே இதோ ஜனங்களுக்கா திறப்பில நிற்கும்படியா கர்த்தர் மேல ஆத்தும பாரத்தை வைக்கிறார். ஹalleluya. திறப்பில நிற்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நன்றி நன்றி ஆண்டவரே. இன்னும் கர்த்தருடைய ஆவியானவரே ஐயா ஜெபாவினால் நிரப்புவீராக ஜெபாவினால் நிரப்புவீராக அப்பா. பரிசுத்த ஆவியே நன்றி நன்றி நன்றி. உன் களஞ்சியத்தை நான் நிரம்ப பண்ணுவேன். உன் குறைவுகளை நீ காண்பதில்லை. ஓ ஹalleluya. நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் மகளே. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து துதி. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஐயா. வேலை ஸ்தலத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். குடும்பங்களை இறங்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கட்டும். சரீரத்தில் இறங்கட்டும்.
உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் சுகம் உண்டாவதாக. வல்லமை விடுதல் நிரப்பட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமைப்பட தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்கார ஆண்டவரே உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சிறப்பான நல்ல கூடுகைக்காக, நல்ல செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு சகோதரிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நிச்சயமாய் கடவுள் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். கடவுளை அதிகமாய் தேட வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் வாழாக்காமல் கீழாகாமல் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்திற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் நடைபெற்ற அனைத்து திருப்பணிகளுக்காக, ஊழியங்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தை சொன்ன அருமையான கர்த்தருடைய தாசர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் பெரிய மாற்றங்களை நன்மையில் தந்து கொண்டே இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்கிறீர் சாமி. நம்முடைய வழியெடுத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி தாரும். ஆண்டவரே, செய்து கொடுத்த அருமையான சகோதரிக்காக, அப்படி நல்ல ஆத்ம பாரத்திற்காக, தரிசனத்திற்காக, தேவ சித்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உடைய மகளை வல்லமையாய் பயன்படுத்தும். அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரியாக கனப்படுத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமில் நடைபெற்ற அனைத்து ஆராதனைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட கர்த்தருடைய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வருகை பெரியதும் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக உண்மையே நாங்கள் நேசித்து காணப்படுத்த உதவித்தார். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஜெபித்த உழைத்த ஒவ்வொரு காரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக. பெரிய மகிமையை தார். இந்த இரவில் எங்களோடு தங்கியிருங்க சாமி. துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தந்தையே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இன்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமானத்துடனே நாம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுவோம்.